ம். வண வணக்கம் அச்சுதன் மற்றும் இணைந்திருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் மீண்டும் வணக்கம். அ நாம் சிறிது நேரத்தில் இன்றைய வகுப்பு ஆரம்பிப்போம்.
நீங்கள் எங்கள் வகுப்பில் பதிவு செய்வதற்கு, இலவச வகுப்புகள் பதிவு செய்வதற்கு உங்கள் பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பரை chat மூலம் தாருங்கள். தொடர்ந்து இந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு நாம் தியானத்திற்கு எங்களை தயார் செய்து கொள்வோம். சிறிது நேரத்தில் வகுப்பு ஆரம்பிப்போம். நன்றி. வணக்கம் அன்பழகன், கலைவாணி, மிஸ்ஸஸ் குமாரதேவி இணைந்ததற்கு நன்றி. வணக்கம். எங்கள் இலவச வகுப்பில் பதிவு செய்ய உங்கள் பெயர், இடம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பரை chat வழியாக தாருங்கள். மற்றும் ஃபேஸ்புக் முகநூலில் இணைந்திருக்கும் அன்பர்கள், நீங்களும் உங்கள் பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் ஃபேஸ்புக் காமெண்ட் வழியாக நமது நிகழ்ச்சி வீடியோ காமெண்ட் வழியாக தரலாம். இணைந்ததற்கு மீண்டும் நன்றி. தொடர்ந்தும் இசை கேட்டு நம்மை ஒரு நல்ல அமைதியான, மன அமைதியான சூழ்நிலைக்கு முடிந்த அளவுக்கு நம்மை தயார் செய்து கொள்வோம். வகுப்பு இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாகும். அன்பர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சிறிது நேர அவகாசம் கொடுத்து நாம் வகுப்பை ஆரம்பிப்போம். தொடர்ந்து புல்லாங்குழல் இசை.
வணக்கம். ரூபி, நீங்கள் கை உயர்த்தி இருக்கிறீர்கள். ஏதாவது கேள்வி இருக்கிறதா? நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். மற்றும் நமது நிகழ்ச்சி முடியும் வரை தயவு செய்து உங்கள் சொந்த வீடியோவை நிறுத்துங்கள். அது நிகழ்ச்சிக்கு சிறிது குழப்பமாக இருக்கலாம். எனவே நாம் நிகழ்ச்சி முடிவில் வீடியோவில் எல்லோரும் பேசலாம். அதுவரை தயவு செய்து உங்கள் சொந்த வீடியோவை ஆஃப் பண்ணுங்கள், நிறுத்துங்கள். பிரகாஷ் சார், நான் பேசுவது தெளிவாக கேட்கின்றதா? கேட்கின்றது சார், ரொம்ப கிளியரா இருக்கு. நன்றி நன்றி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இலங்கை, இந்தியா, மலேசியா மற்றும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இந்த சகஜ யோகா தியானம்
ஆரம்ப வகுப்பிற்கு இணைந்ததற்கு மிக்க நன்றி. எனது பெயர் ஸ்ரீதரன், ஸ்ரீ வினய் என்று சுருக்கமாக எனது பெயர். நானும் எனது குடும்பத்தாரும் இந்த சகஜ யோக தியானம் 1996ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ 28 வருடங்களாக செய்து மிகுந்த பயனடைந்திருக்கின்றோம். மன அமைதி, உள அமைதி, இன்னும் எவ்வளவோ பலன்களை அடைந்திருக்கின்றோம். இவற்றை இந்த மற்றவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அறிவை கொடுப்பது, பரப்புவது நமது நோக்கம். சகஜ யோகா தொண்டர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள், கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா, ஆசியா, தென் அமெரிக்க நாடு என்று உலகம் அனைத்திலும் பரவி இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியை நான் மற்றும் பிரகாஷ் சார் பஹ்ரைனில் இருந்து இணைந்திருக்கிறார். அவர் இந்தியாவை, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். மற்றும் எனது மனைவி ஸ்ரீ ரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் 3 பேரும் இன்றைய வகுப்பை இணைத்து தொகுத்து தருவோம். எனவே இணைந்ததற்கு மீண்டும் மிக்க நன்றிகள். தயவு செய்து உங்கள் பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பரை இந்த சாட் வழியாக அல்லது ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் கமெண்ட் வழியாக தந்தீர்களானால் எமது இலவச வகுப்புகள் பற்றிய தொடர்ந்த தகவல்களை நாம் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம். இணைந்து கொண்டதற்கு மீண்டும் நன்றி. இப்போது நாம் ஒரு சிறிய அறிமுகத்துடன் இன்றைய தியான வகுப்பை ஆரம்பிப்போம். ஸ்ரீ ரமணி அவர்கள் ஒரு அறிமுகத்துடன் ஆரம்பிப்பார்கள். அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மீண்டும் இந்த தியானத்தை நாம் இலவசமாக வழங்குகின்றோம். இதன் முக்கிய நோக்கம், நாம் எவ்வாறு இந்த தியானம் மூலமாக பயனடைந்தோமோ அதை மற்றவர்களும் பயனடைய நாம் அதை இந்த தியானத்தை சென்றடைய செய்வதே எமது முக்கிய நோக்கம். இப்பொழுது நாம் சிறிய ஆரம்ப அறிமுகத்தோடு எமது குரு ஸ்ரீமாதச்சி அவர்களுடைய அறிமுகம் மற்றும் சாயோகா பற்றிய விளக்கத்தோடு நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். இப்பொழுது நான் சில தகவல்களை உங்களோடு இந்த திரையில் பகிர்ந்து கொள்கின்றேன். முதலில் நாம் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். இந்த சாய யோகா தியானத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நாம் அனைவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தியானத்தை தேடுகின்றோம். அது ஆன்மீக தேடுதலாக இருக்கலாம், வாழ்வின் இந்த வாழ்க்கையின் உண்மையை தேடுதலாக இருக்கலாம், மன அமைதிக்காக இருக்கலாம், அல்லது உடல் உள ஆரோக்கியம் ஆக இருக்கலாம், அல்லது வேறு காரணங்களாக இருக்கலாம். அதாவது மன அழுத்தங்கள், மன சோர்வுகள், நோய்கள் போன்றவை, அதாவது இவை அனைத்தும் உடல் ஆரோக்கியத்துக்குள் வருகின்றது.
எனவே காரணம் எதுவானாலும் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. எனவே நாம் எந்த காரணத்துக்காக வந்தோம் என்றாலும் அனைவருடைய தேவைகளையும் இந்த தியானம் மூலமாக பலன் கிடைக்க அனைவருக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சாய் யோகா நாம் குடும்பத்தோடு பயின்று கொள்ளலாம். தனி மனிதனின் அமைதி முதலில் குடும்பத்துக்கு அமைதியை தருகின்றது. அமைதி நிதானம் இருக்கும் போதே நாம் வாழ்வை நன்றாக வழி நடத்தி செல்ல முடியும். எனவே இந்த சாய் யோகா அனைவருக்கும் பொதுவானது. அனைவராலும் பயிலக்கூடிய ஒன்று. சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும், படித்தவர்கள் படியாதவர்கள் என்று அனைவருக்கும் இது உகந்த முறை. ஏனென்றால் ஸ்ரீ மாதாஜி அவர்களால் இந்த தியான முறை மிக எளிய முறையில் வகுத்து தரப்பட்டிருக்கின்றது. அனைவரும் இலகுவாக பயிற்சி செய்யக்கூடிய முறையில், அனைவரும் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் இந்த தியான முறை இருக்கின்றது. முதலில் நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்களை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர். இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் பிறந்தார். அவர் தெய்வீக அறிவோடு பிறந்தவர். சிறு வயது முதல் இந்த தெய்வீக ஞானம் கொண்டிருந்தார். இந்த தெய்வீக ஞானத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உருவானது. எனவே அவர் ஒரு ஞானியாக இருந்தாலும் காடுகள் மலைகள் என்று ஓடி செல்லவில்லை. மக்களோடு மக்களாக இருந்து இந்த வாழ்க்கையை முறையை எடுத்து சென்றார். ஒரு மகளாக பெற்றோரின் சொற்படி கல்வி பயின்று, மருத்துவ கல்வி பயின்றார். கல்வி பயின்று பின்னர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருமணமாகி 2 குழந்தைகள், பேர குழந்தைகள் என்று எம்மோடு இருந்து, அதாவது சமூகத்தோடு இருந்து சமூகத்தை கண்டறிந்தார். சமூகத்தில் மனிதர்களின் பிரச்சனைகளை கண்டறிந்தார். அவர்களுக்கு எவ்வாறு இந்த மாபெரும் அமைதியை உருவாக்கும் இந்த எளிய முறையை எவ்வாறு வழங்குவது என்ற சந்தர்ப்பத்தை தனது வாழ்நாளில் எதிர்பார்த்து காத்திருந்தார். திருமணமாகி 2 பெண் குழந்தைகள். அவர்களுக்கு திருமணம் முடித்த பின்பு 1970ஆம் ஆண்டு ஸ்ரீ மாதாஜி தனது வீட்டு கடமைகளை முடித்த பின்பு இந்த தியான முறையை இந்தியாவில் ஆரம்பித்தார். மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ மாதாஜி ஆரம்பிக்க முன்பே அவருடைய தெய்வீகத்தை பல பேர் அறிய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே 1970ஆம் ஆண்டு ஸ்ரீ மாதாஜி அதை ஆரம்பிப்பது மிகவும் இலகுவாக இருந்தது. அவருக்கு சூழ உள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அது வேலை செய்ய ஆரம்பித்தது. எனவே இந்தியாவில் முதலில் ஆரம்பித்தார். சகஜ யோகா என்ற பெயரில் இந்த தியான முறையை ஆரம்பித்தார். சகஜ யோகம், சகஜம் என்றால் மிக சாதாரணமான எளிய தானாக நடைபெறக்கூடிய ஒரு யோகா. யோகா என்பது இணைப்பு. முதலில் நாம் எம்மோடு இணைய வேண்டும். எமக்கு
இணைப்பு வர வேண்டும். எம்பை நாம் முற்றாக அறிய வேண்டும். அதன் பின்பே நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு இணைப்பு நமக்கு கிடைக்கும். அதாவது அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுவே அந்த சகஜ யோகா என்ற பெயரின் விளக்கம். இதன் ஸோ இது இந்தியாவில் மட்டுமல்ல, பின்பு ஸ்ரீ மாதாஜியின் கணவர் மிக உயர் பதவி வகித்தவர். இந்தியாவுக்கு வெளியில் அவர் வேலை விடயமாக இங்கிலாந்து போக வேண்டி இருந்தது. இங்கிலாந்தில் பல வருடங்கள் இருந்தார்கள். எனவே ஸ்ரீ மாதாஜி இங்கிலாந்தில் அதை ஆரம்பிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இவ்வாறு ஆரம்பித்து பல நாடுகள், அனைத்து நாடுகளிலும் 150க்கு மேற்பட்ட நாடுகளில் இப்பொழுது சாயோகா அறிமுகமாகி அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது. அரச அங்கீகாரம், மக்களின் அங்கீகாரம் பெற்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடைந்து வருகின்றார்கள். சோ இதனுடைய பலன் என்னவென்றால், முதலில் மக்களுடைய அறியாமை விலகுகின்றது, அறிவு வருகின்றது. அதாவது நாம் உணர ஆரம்பிக்கின்றோம், எம்மை உணர ஆரம்பிக்கின்றோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எமக்குள் அறியாமை விலகி எமக்குள் ஒரு தெளிவு, மன தெளிவு பிறக்கின்றது. ஸோ இதுவே இதனுடைய முதல். இவ்வாறே இந்த சாயோகா எமக்கு முதலில் பலனை தர ஆரம்பிக்கின்றது. பல தியான முறைகள் இருக்கின்றது. இதில் என்ன விசேஷம் என்று அனைவரும் கேட்கலாம். பழங்காலம் தொட்டு பல தியான முறைகள் இருந்து வந்திருக்கின்றது. ஆன்மீகம், தியானம், இந்த சொற்கள், இந்த ஆன்மீக சொற்கள், தியான சொற்கள் அனைத்தையும் எம்மால் புரிய முடியாதிருந்தது. மிகவும் அது என்ன என்பது எமக்கு, தியானம் என்றால் என்ன என்றாலே எமக்கு அதை சரியாக அந்த உண்மையான தத்துவத்தை நமக்கு புரிய முடியாது. ஆனால் ஸ்ரீ மாதாஜி இதை எளிமையான முறையில் நமக்கு தந்தருளினார். பழங்காலத்தில் இந்த தியான முறைகளை பற்றிய நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. எல்லாம் புத்தகங்களில் சமஸ்கிருத மொழி அல்லது வேறு மொழிகளில் அல்லது மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை நாம் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு அது இருக்கவில்லை. மற்றும் ஒரு நல்ல குருவை தேடி நாம் காடுகள், மலைகள் என்று போக வேண்டி இருந்தது. எனவே இது எல்லோருக்கும் இலகுவாக கிடைக்கவில்லை. ஸோ ஸ்ரீ மாதாஜி அவர்கள் இது அனைவருக்கும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய பிறப்புரிமையும் இந்த தூய அறிவை பெற்றுக்கொள்வது, இதன் மூலம் அறியாமை விலகி நல்வாழ்வுக்கான வழிகாட்டலை பெற்றுக்கொள்வது அனைவருடைய பிறப்புரிமையும். எனவே இது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஸோ இதை எவ்வாறு மிக எளிமையான முறையில் வகுத்து அதை கொடுப்பது என்ற முறையை பரிசோதித்து பார்த்து அது வேலை செய்ய ஆரம்பித்தவுடன் இதை அனைவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார் சாயோகா என்ற முறையில். எனவே இந்த சாயோகா மிகவும் தனித்துவமானது, சிறப்பு வாய்ந்தது, எளிமையானது, அனைவருக்கும் உரியது. மற்றும் ஆண்கள், பெண்கள், குடும்பத்தில் குழந்தைகள் குடும்பத்தோடு பயிலக்கூடிய ஒரு தியான முறை. ஸோ ஸ்ரீ மாதாஜியை பற்றி நிறைய விளக்கங்கள் நாம் பின்பு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஸ்ரீ மாதாஜி
எனது நோக்கில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். எனது அனுபவம் மூலமாக நான் அமைதியை தேடி சாயோகா தியானத்துக்கு வந்தேன். மன அமைதியை தேடி ஸ்ரீ மாத்திச்சி மூலமாக நிறைய ஆத்ம உண்மையான தூய ஞானத்தை, அதாவது அறிவு வளர ஆரம்பித்தது. இந்த அறிவு மூலமாக அறியாமை விலகி எனக்குள் ஒரு தெளிவு பிறந்து தன்னம்பிக்கை, மன உறுதி என்பன வளர ஆரம்பித்தது. எனவே இந்த தியானத்தில் சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்து மன அமைதி, வாழ்வில் மன அமைதி கிடைத்தது. இந்த அமைதி மிகவும் முக்கியமான ஒன்று அனைவருக்கும். இந்த அமைதி நிலையிலேயே நாம் நமது வாழ்வை முன்னெடுத்து செல்ல முடியும். அனைத்து பிரச்சனைகளையும் நாம் எதிர்நோக்கி முன்னெடுத்து செல்ல முடியும். இவருடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னவென்றால், ஸ்ரீ மாத்திச்சி ஒரு தாய் ஆவார். குரு மட்டுமல்ல, அன்பான தாய். அவருடைய வழி நடத்தல் மிகவும் அன்பு நிறைந்தது. தன்னலமில்லாத அன்பு. இலவசமாக இதை எமக்கு தந்தருளினார். மற்றும் நமக்கு போதனைகள், அவருடைய அருளுரைகள் மூலமாக நிறைய அறிவை, விலை மதிக்க முடியாத, பணம் செலுத்த முடியாத அதியுன்னத அறிவை எமக்கு தந்து எமது மன கண்ணை திறந்தவர், எமதுக்கு மன தெளிவை தந்தவர். சில நேரங்களில் அன்போடு கண்டித்து எம்மை வழி நடத்தி சென்றவர். எனவே நாம் அன்னையிடம் எம்மை ஸ்ரீ மாதாஜி ஒரு குரு என்று சொல்வதை விட அன்னையாக ஏற்றுக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒன்று. இதுவே எமது அனுபவம். ஸ்ரீ மாதாஜியின் மூலமாக எமக்கு கிடைத்த அனுபவம். அவர் எமக்கு ஒரு சிறந்த தாயாக இருந்து நம்மை வழி நடத்தினார், இன்னும் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். மற்றும் நாம் ஒவ்வொருவரும் ஸ்ரீ மாதாஜியை அங்கீகரித்தது போல் பல நாடுகளிலும் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற ரஷ்யா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பல நாடுகளில் அவருடைய சமூக சேவை, மக்களை வழிநடத்தும் அந்த அன்பான பாதை, அவற்றை பார்த்து பல நாடுகளில் அங்கீகாரங்கள், விருதுகள், வாழ்த்துக்கள் என கிடைக்கப்பெற்றார். அவை அனைத்தும் நீங்கள் பின்பு அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் சாய் யோகாவை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி எமக்கு அருளிய சாய் யோகா, இதன் சிறப்பு என்ன? இது ஒரு இயற்கையானது, எளிமையானது. இந்த இயற்கையானது, எளிமையானது என்றால் என்ன என்பதற்கு ஸ்ரீ மாதாஜி மிகவும் ஒரு சிறிய உதாரணம் மூலமாக நமக்கு தருகின்றார். ஒரு விதையை நாம் பூமியில் விதைக்க போடுகின்றோம். அதாவது அந்த விதையை நாம் பூமியில் போடாது வைத்திருந்தால் அது முளைக்காது. ஏனென்றால் அந்த விதைக்குள் அந்த அளவுக்கு அறிவு பொதிந்திருக்கின்றது, ஞானம், விவேகம் பொதிந்திருக்கின்றது. அந்த விதைக்கு தெரியும், இப்போ நான் முளைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் பூமியில் போட்டதும் அதற்கு தெரியும், இப்பொழுது இது சரியான இடத்தில் நான் வந்திருக்கின்றேன், நான் இப்பொழுது முளைவிட்டு நான் இதில் என்னை நிறுவிக்கொள்ளலாம் என்று அதற்கு தெரிகின்றது. மற்றும் அந்த விதை முளைப்பது பூமியோடு தொடர்பா வரும்போது அது முளைக்கின்றது. பூமி அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி, ஆதாரத்தை வழங்கி
ஆஹ் இந்த விதை முளைக்கின்றது. அதுபோல் சாயோகா தியானமும் இயற்கையானது, எளிமையானது. நாம் இப்பொழுது ஒரு முளை விடாத விதை போல் இருக்கின்றோம், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம், ஆஹ் சரியான தொடர்பின்றி இருக்கின்றோம். எமக்கு அறிவூட்டி எம்மை வழிநடத்தி செல்லும் ஒரு குருவின் தொடர்பு இணைப்பு இல்லாது இருக்கின்றோம். சரியான உண்மையான ஒரு தூய்மையான குருவின் இணைப்பு கிடைத்ததும் நாம் வளர ஆரம்பிக்கின்றோம். அதுவே இந்த சாயோகா. இது இயற்கையானது. சரியான குரு கிடைத்ததும் எமக்குள் இந்த வித்து தனக்குள் அந்த ஆற்றல், ஞானம், விவேகம் இருப்பது போல் எமக்குள்ளும் அது இருக்கின்றது. நாம் அந்த சக்தியோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம். அனைத்தும் எமக்குள் இருக்கின்றது. சரியான குரு கிடைக்கும் போது, அந்த தொடர்பு கிடைக்கும் போது அது வளர ஆரம்பிக்கின்றது, ஒளிவிட ஆரம்பிக்கின்றது. எனவே எமது வாழ்வில் நாம் மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. இதுவே சாயோகா. நான் சொன்னேன், அந்த வித்தில் ஒரு பெரிய ஆற்றல், பெரிய மரமாக வளரும் ஆற்றல் நிறைந்திருக்கின்றது. ஆனால் பூமியோடு தொடர்பாக வரும் போதே அது முளைக்க ஆரம்பிக்கின்றது. எனவே பூமியின் இணைப்பு முக்கியமாகின்றது. அதே போல் எமக்குள் அனைத்து ஆற்றல்களும் நிறைந்திருக்கின்றது. நாம் சரியான குருவின் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரக்கூடிய சரியான ஒரு குருவின் தொடர்பு நமக்கு அவசியமாகின்றது. அந்த தொடர்பு ஏற்படும் போது எமது ஆற்றலை குரு வெளிக்கொண்டு வருகின்றார், எமக்கு உதவுகின்றார் நாம் அனைத்தையும் வெளிக்கொண்டு வர. இந்த ஆற்றல் எமக்குள் இருக்கும். அந்த ஆற்றல் என்ன? எமக்குள் ஒரு நுட்பமான அமைப்பு எமக்குள் நாம் பிறக்கும் போதே இருக்கின்றது. எமது உடல் 4 உடல்களால் ஆனது. அதாவது பௌதீக உடல், இந்த எலும்பு தசைகள் ஆளான உடல், மற்றும் மனம், எமது மனம், எண்ணங்கள், அது ஒரு எமது இருப்பு ஜீவனின் ஒரு அங்கமாகின்றது. மற்றும் உணர்வுகள் எமது ஜீவனின் ஒரு அங்கமாகின்றது. 4வது எமது சூட்சும அமைப்பு. இந்த சூட்சும அமைப்பு எமது நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. நரம்பு தொகுதி என்றால் மூளை, முள்ளந்தண்டு, நரம்புகள் இந்த தொகுதியில் அமைந்திருக்கின்றது. மூளை, முள்ளந்தண்டு, நரம்புகள் பௌதீக உடல். ஆனால் அதை இயக்கும் சக்தி, எம்மை இயக்குவது யார்? நாம் பிறந்த பின்பு இயங்க ஆரம்பிக்கின்றோம். இந்த இயங்கும் சக்தி எங்கிருந்து வருகின்றது? இதுவே எமது சூட்சும சரீரம். இதுக்குள்ளேயே எமது முழு ஆற்றல்களும் நிறைந்திருக்கின்றது. இந்த ஆற்றல் மூலமாக, இந்த ஆற்றலை நாம் தெரிந்து கொண்டால், இந்த இயக்கும் சக்தி 2 வகை. ஒன்று நாம் கட்டுப்படுத்தலாம், இன்னொன்று நாம் கட்டுப்படுத்த முடியாது. நாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நமது இடது வலது பக்கத்தில் இயங்குகின்றது. மற்றும் எம்மால் கட்டுப்படுத்த முடியாத சக்தி, இதுவே அந்த ஞான சக்தி, தானாக இயங்கும் சக்தி. சரியான குருவின் மூலமாக அந்த ஆற்றலை, தானாக இயங்கும் இந்த ஆற்றலை நமக்குள் இருந்து வெளிக்கொண்டு வர முடியும். எனவே இதற்காகவே நாம் ஒரு குருவின் அவசியம் தேவைப்படுகின்றது. அதுவும் ஒரு உண்மையான குருவின் தேவை
ஏற்படுகின்றது. நமக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருபவர், நல்ல ஆற்றலை, ஞான ஆற்றலை வெளிக்கொண்டு வருபவர். எனவே நமக்குள்ளேயே அனைத்தும் இருக்கின்றது. சாயோகாவில் நாம் இதை ஒரு கருதுகோளாக எடுத்துக்கொள்வோம். நமக்குள் இந்த இருக்கும் ஆற்றலை நாம் உணர ஆரம்பிக்கும் போதே அது எமக்குள் நிரூபிக்கப்படுகிறது. எனவே நாம் இதை ஒரு கருதுகோளாக எடுத்து எமது இவ்வளவு காலமும் வெளியில் அலைந்து கொண்டு திரிந்த எமது கவனத்தை நாம் உள்முகமாக கொண்டு வருவோம். உள்முகமாக கொண்டு வருவது என்பது எமது இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால் இதுவே சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரம் முள்ளந்தண்டு, எமது மூளை முள்ளந்தண்டில் இருக்கின்றது. எமக்குள் 3 நாடிகள் இருக்கின்றது. எமது இடது நாடி, வலது நாடி நாம் கட்டுப்படுத்தலாம். நடு நாடி, சுழுமுனை நாடியிலேயே தானாக இயங்கும் சக்தி இயங்குகின்றது. அந்த சக்தி எமது தலை உச்சிக்குழியூடாக எமக்குள் சென்றது. சிறு குழந்தைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த தலை உச்சிக்குழி அவர்கள் பிறந்ததும் அது சரியான மென்மையாக இருக்கும், ஒரு துடிப்போடு இருக்கும். ஏனென்றால் இந்த 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 சக்தி அவர்களில் விழிப்படைந்த நிலையில் இருக்கின்றது சிறு குழந்தைகளில் பிறக்கும் போது. அதாவது அந்த மூலத்தோடு தொடர்பாகவே இருக்கிறார்கள். பின்பு உலகில் அவர்கள் வளர 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 அந்த அந்த தொடர்பை மறந்து அந்த தொடர்பு அறுபடுகின்றது. மீண்டும் நாம் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதே இந்த சகஜ யோகா. யோகா என்றால் இணைப்பு. எனவே எமது கவனத்தை நாம் உச்சி குழியில், அந்த சிறு பிள்ளைகளில் மென்மையாக இருக்கும் அந்த பாகத்தில் எமது கவனத்தை நாம் கொண்டு வருவோம். மேலும் சகஜ என்றால் எளிமையானது, தானாக நடைபெறும் ஒன்று. எனவே கவனத்தை உச்சிக்குழியில் கொண்டு வரும் போது எந்த விதமான கடுமையான பயிற்சிகளோ முயற்சிகளோ தேவையில்லை. சாதாரணமாக அங்கு நாம் கவனத்தை வைப்போம். இப்பொழுது பிரகாஷ் அவர்கள் இந்த சூட்சும சரீரத்தை பற்றிய சிறு விளக்கம் உங்களுக்கு தருவார். அதன் பின்பு நாம் தியானத்தின் முதல் பயிற்சியை நாம் ஆரம்பிப்போம். பிரகாஷ் சார். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். மீண்டும் ஒருமுறை பஹ்ரைனில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். 2002 ஆண்டிலிருந்து நானும் சஜாவில் இருக்கின்றேன். இதன் பலனை முழுதுமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம், நானும் எனது குடும்பத்தாரும். இப்பொழுது இந்த பகுதியில் நாம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி இன்னும் சிறிது ஆழமாக புரிந்து கொள்வோம். நமது உடல் முன்பு கூறியது போல் வேறு வேறு பகுதிகளாக வர்ணிக்கப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் சூக்ஷ்ம சரீரம் என்பது. ஆங்கிலத்தில் இதை சட்டில் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். இது 3 பகுதியாக பிரித்தோமையானால், முதலில் நீங்கள் காண்பது இடது நாடி என்று கூறலாம், மற்றது வலது நாடி என்று கூறலாம், மஞ்சள் நிறத்தில் இருப்பது. நடுவில் இருப்பது மத்திய நாடி. இவையெல்லாம் ஒரு நரம்பு தொகுப்பு மண்டலமாகும் மத்திய நாடியில் இருப்பது. அந்த மத்திய நாடியின் உள்ளில் நமக்குள் 7 சக்கரங்கள் இருக்கின்றன. வெவ்வேறு நிறங்களில் அவை குறிக்கப்பட்டிருக்கும். முக்கோண எலும்பு வடிவின் அடியிலிருந்து தொடங்கி நமது உச்சி தலைவரை சென்றடையும் இந்த 7 சக்கரங்களானது இவை நம்முடைய உடலில் ஒவ்வொரு அங்கங்களையும் கட்டுப்படுத்துகின்றது.
மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், நாபி, பின்பு இதய சக்கரம் அல்லது அனகதா என்று கூறுவார்கள், விசுத்தி சக்கரம், ஆக்ஞா சக்கரம், சஹஸ்ராரா என்பது இதற்கு சக்கரங்களின் பெயர். ஆங்கிலத்தில் இதை எனர்ஜி சென்டர்ஸ் என்று கூறுவார்கள். இவை ஒவ்வொரு நரம்பு மண்டலங்களாக தொகுக்கப்பட்டுள்ளதால் நம்முடைய கை விரல்களில் 2 கை விரல்களிலும் ஒவ்வொரு இடத்தில் இந்த நரம்பு மண்டலங்கள் சென்று முடிவடைகின்றன. மூலாதாரத்தை பார்த்தோமானால் அது முதல் சக்கரம். அது நம்முடைய 2 கை வலது மணிக்கட்டின் மற்றும் இடது மணிக்கட்டின் அடியில் முடிவடைகின்றது. பின்பு சுவாதிஷ்டான சக்கரம் நமது 2 கட்டை விரல்களில் இருக்கின்றது. இப்படியாக 7 சக்கரங்களும் இருக்கின்றன. இந்த சக்கரங்களுக்குள் ஒவ்வொரு அவயங்களை கட்டுப்படுத்தும் ஒரு வேலையும் அது செய்கின்றது. ஸோ ஒவ்வொரு நரம்பு மண்டலத்திலும் ஒவ்வொரு சக்கரங்களிலும் அது 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது: இடது, வலது மற்றும் மத்திய நாடி. இடது மற்றும் வலது நாடி இப்பொழுது நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். இடது நாடி என்பது இது ஒரு பரிவு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலமாகும். நம்முடைய உணர்ச்சிகளை கொண்டு உள்ளடக்கியது இந்த இடது மற்றும் வலது. இடது நாடியானது நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றியே அதிகம் கொண்டுள்ளதாகும். மற்றும் நமக்கு நம்மை விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், மமகாரம் என்று சொல்வார்கள் இதை தமிழில். பின்பு ஒரு வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு நம்மை விதித்துக் கொண்டுள்ளோம். அதை மற்றவர்கள் வேறு வழியிலும் செய்யலாம், ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாமே இப்படி செய்தால்தான் நமக்கு நன்மை அடையும். பின்பு இடது நாடியில் அதிகமாக உழல்பவர்கள் எப்பொழுதும் கடந்த காலத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்போம். கடந்த காலத்தை நினைப்பதால் என்னவாகும் என்றால், சிறிது சிறிதாக இந்த இடது நாடியில் இருக்கும் நம்முடைய சக்தியானது உறிஞ்சப்பட்டு அது மற்றைய சக்கரங்களையும் சென்றடைய விடாமல் நமக்குள் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். அவை நீடித்தால் இன்றைய மருத்துவ முறையில் சொல்ல வேண்டுமென்னா ஒரு மனிதனை மனஇயல் ரீதியாக மிகுந்த ஒரு உளைச்சலை ஏற்படுத்தும். அவர்களால் கடந்த காலத்திலிருந்து மீண்டு வர முடியாது. அவர்கள் மிக விரைவில் மற்றவர்களால் அவர்கள் அடக்கப்படுவார்கள். டாமினன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஸோ நாமும் மற்றவர்களோட ஒரு அடக்குமுறையை ஏற்றுக்கொள்வோம். இத்தகைய மனநிலையில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய இன்றைய நிகழ்வுகளையும் இன்றைய வாழ்வையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. அதே போல் வலது நாடியில் உழல்பவர்கள் என்னவாகும் என்றால், அவர்கள் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள் கோபம், வெறுப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். மிகவும் துல்லியமாக அவர்கள் வாழ்க்கையை பற்றிய ஒரு அணுகியிருப்பார்கள். எப்பொழுதும் நான் 10 வருடத்திற்கு அப்புறம் இப்படி இருக்க வேண்டும், 15 வருடத்திற்கு அப்புறம் இப்படி இருக்க வேண்டும். அதில் ஒரு சிறிய மாற்றம் வந்தால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் அவர்களுக்கு மன உளைச்சலை தருகின்றது. மற்றும் வலது நாடியானது அவர்களுக்கு கர்வம், அகங்காரம் என்று கூறலாம், அது அதிகமாக இருக்கும். அவர்கள் செய்வதுதான் சரி, மற்றவர்கள் செய்வது தவறு அப்படி என்ற அவர்களுக்கு ஒரு கோட்பாடு வாழ்க்கையில் இருக்கும். இதை நாம் அன்றாட வாழ்வில் மாறி மாறி இடதிலிருந்து வலதிலும், வலதிலிருந்து இடதிலும் சென்று கொண்டிருப்போம். இதனால் நம்மால் நிகழ்காலத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிகழ்காலத்தில் இருக்கும் ஒரு ஆனந்தத்தினை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. இதற்கு நமக்கு சகஜயோகா உதவும். எப்படி என்றால், நாம் சகஜயோகா என்பது முதலில் முன்பு கூறியது போல் மிகவும் தன்னிச்சையானது, மிகவும் தன்னிச்சையாக எழுவது. முக்கோண எலும்பு வடிவில் நாம் பார்த்தோமேனால் 3.5 சுருளில் இருக்கும். இதற்கு பெயர் குண்டலினி. இது முன்பு கூறியது போல் நம் அன்னையுடன் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய தலை உச்சியில் இருந்து வந்து மத்திய நாடியின் வழியாக இறங்கி முக்கோண எலும்பு வழியில் சென்றடைகின்றது. இது நம்மை 5 முதல் 12 வயது வரை நன்றாக நம்மை பார்த்துக் கொள்கிறது. நம்மை அறியாமலே ஒரு பாதுகாப்பை தருகின்றது. இந்த பாதுகாப்பானது நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நமக்கு வாழ்வின் அநேக விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. நம்முடைய எந்த விதமான தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக நடப்பது. ஏனென்றால் ஒரு குழந்தையை பார்த்தோம் என்றால், குழந்தை அதற்கு நன்றாக அறிவு வந்து மற்றவர்களை நோக்கும் வரை அது எல்லாமே இயல்பாக நடக்கின்றது. அதுபோல் இந்த குண்டலினியும் இயல்பாக நம்மை பாதுகாக்கின்றது. 12 வயதிற்கு அப்புறம் நாம் வாழ்வில் மற்றவர்களை பார்க்கின்றோம், நம்முடைய பெற்றோர்களை பார்க்கின்றோம், நம்முடைய ஆசிரியர்களை பார்க்கின்றோம். சிறிது சிறிதாக நமக்கு வெளி உலகை பற்றிய ஒரு ஞானம் கிடைக்கின்றது. அப்போது ஒரு ஞானம் கிடைக்கும் போது சிறிது சிறிதாக இந்த குண்டலினி சக்தியானது உறங்கும் நிலையில் சென்றுவிடும். அதை விழிப்படைய செய்வதுதான் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாகும். அது எப்படி விழிப்படைகிறது என்றால்,
தன்னிச்சையாக அடைகின்றது. ஏனென்றால் இடது நாடியில் இருப்பது நம்முடைய தூய இச்சை அல்லது தூய ஆசை என்றும் கூறலாம். வலது நாடியில் இருப்பது நம்முடைய நிகழ்வு, ஆக்ஷன். அதை ஆங்கிலத்தில் ஆக்ஷன் என்று சொல்வார்கள். நம்முடைய தூய கவனம் வலது நாடியில் இருக்கின்றது. ஒரு சில நிமிடம் நாம் இடது மற்றும் கடந்த கால வாழ்க்கை மற்றும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் இருந்தோமேனால் நாம் தன்னிச்சையாக நிகழ்காலத்துக்கு வந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த குண்டலினி சக்தியானது. ஆனால் இது முழுமையாக உங்களின் ஒரு தூய ஆசையால் மட்டுமே நடக்கும். அப்படி நீங்கள் இருக்கும் தருணத்தில் குண்டலினியானது உங்களுடைய மூலாதார சக்கரத்தை முதல் சக்கரத்திலிருந்து கடந்து ஒரு சக்கரமாக மத்திய நாடியில் கடந்து நம் தலையின் மேல் சென்றடைகின்றது. இதை சென்றடையும் போது உங்களுடைய அனுபவம் எப்படியாக இருக்க வேண்டும்? நாம் இதை கூறலாம், ஆனால் நீங்கள் அனுபவித்தால் மட்டும் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? அதை எப்படி அனுபவிப்பது? முன்பு நாம் விளக்கியது போல் ஒரு சக்கரங்களும் நம்முடைய கை விரல்கள் ஒவ்வொன்றிலும் சென்றடைகின்றது. இதை ஒரு ஆங்கிலத்தில் நம்முடைய வீட்டினுள் இருக்கும் மிக நுட்பமாக மின்சார வயர் கம்பிகள் என்று கூறலாம். அப்படி நம் உடலிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இது குண்டலினி எழும்பும் பொழுது ஒவ்வொரு சக்கரங்களை கடந்து செல்லும் பொழுது தன்னிச்சையாக அந்த குண்டலினி சக்தியானது நம்முடைய கை விரல்களிலும் நம்முடைய கை நடுப்பகுதியிலும் மற்றும் தலையின் மேலும் இந்த நரம்பு மண்டலங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளதால் ஒரு குளிர்ந்த சக்தியை வெளிப்படுத்துகின்றது இந்த குண்டலினியானது. இதை நாம் ஆங்கிலத்தில் வைப்ரேஷன்ஸ் என்று கூறுவோம். தமிழில் நாம் நுண்ணதிர்வு என்று நாம் கூறலாம். இதை நன்றாக உணர முடியும் இந்த அடுத்த நிகழ்ச்சியின் பொழுது. இதை தான் நம்முடைய ஆசிரியர் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் மிகவும் எளிமையாக்கி மனிதர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி இந்த குண்டலினி ஒரு சக்கரங்களாக கடந்து போகும்போது நீங்கள் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த விதமான சலனமும் இன்றி நிகழ்காலத்தில் இருப்பீர்கள். இதை ஆங்கிலத்தில் தாட்லெஸ் அவேர்னஸ், அதாவது உங்களை சுற்றி என்ன நடக்கும் என்று தெரியும், ஆனால் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். இப்போது நம்ம கண்களை மூடிக்கொண்டிருந்தால் அப்பொழுதுதான் தேவையற்ற அனைத்து விதமான எண்ணங்களும் நம் மனதில் தோன்றும். அப்படி அல்லாமல் ஒரு சில நொடிகளுக்கு, ஒரு சில மணித்துளிகளில் உங்களால் இந்த அனுபவத்தினை பெற முடியும். இந்த அனுபவத்தினால் மனம் அமைதியடையும், உங்களுடைய உடல் அமைதியடையும். பின்பு இந்த நுண்ணதிர்வினை நீங்கள் நன்றாக உணரலாம். நீங்கள் இந்த தருணத்திலேயே மேலும் மேலும் இருக்க விரும்புவீர்கள். இதனால் என்ன ஆகுகின்றது என்றால், உங்களால் முழுமையாக தியானத்தின் பொழுது இடது நாடியிலிருந்து கடந்த கால வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடிகின்றது. அதே மாதிரி எந்த விதமான எண்ணங்களும் சலனங்களும் இன்றி எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இருந்து வர முடிகின்றது. நிகழ்காலம் என்பது எந்த விதமான எண்ணங்களும் இல்லை, நடக்கும் செயல்தான் நிகழ்காலம். அப்படி நிகழ்கின்ற நிகழ்வுகளை உங்களால் நன்றாக முழுமையாக அனுபவிக்க முடியும். இதன் மருத்துவ குணங்கள் என்ன என்றால், நமக்கு இன்றைய வாழ்க்கை முறையை பார்த்தோமானால் எல்லோருக்கும் டயபெட்டிஸ் எனப்படும் ஒரு சர்க்கரை நோய் இருக்கின்றது. பின்பு இரத்த அழுத்தம் இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக இந்த சஹஜயோகா செய்து கொண்டிருந்தோமேனால் சிறிது சிறிதாக இதிலிருந்து நம்மால் முழுமையாக விடுபட முடியும். ஏனென்றால் நம்மால் நிகழ்காலத்தில் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். மற்றும் நம்முடைய கோபதாபங்கள் முழுமையாக நம்முடைய கட்டுக்குள் வரும். வாழ்க்கையை எந்த தருணத்திலும் நம்மளால் எதிர்வினை ஆற்றாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் வரும். இந்த குண்டலினி சக்தியானது மேலும் உங்களுக்குள் இருக்கும் நோய்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீங்கள் தியானத்தில் இருக்கும் சமயத்தில் எப்படி நம்மால் இந்த குளிர்ந்த நிலையை உணர முடிகின்றதோ அப்படி நம்முடைய சக்கரங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை உங்களால் முழுமையாக உணர முடியும். இதற்கு நாம் சிறிது காலம் பயிற்சி பெற வேண்டும். ஒரு சில வாரங்கள் உங்களால் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சியின் போது உங்களுக்கு ஒன்றாக சொல்லித் தருவோம், எப்படி இந்த சக்கரங்களை கடக்கின்றது, எப்படி இந்த சக்கரங்களை அறிய முடிகின்றது. இது மிகவும் நுண்ணிய அறிவாகும். இதை நாம் பழக பழக நம்மால் இதை புரிந்து கொண்டு முழுமையான ஒரு ஞானத்தையும் நம்மால் அடைய முடியும். இதன் மற்றொரு பலன், எப்படி நீங்கள் இன்று கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கலாம். இது நமக்குள் தன்னிச்சையாக நிகழ்வது. நமக்குள் இருக்கும் சக்தியை நாமே இதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதால் இது முழுமையாக இலவசமாகும். இதற்கு நீங்கள் எந்த விதமான கட்டணமும் எந்த தருணத்திலும் எப்பொழுதும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் மிகவும் சுருக்கமாக இன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பின்வரும் நிகழ்ச்சிகளில் மிகவும் விரிவாக காண்போம். வாய்ப்பிற்கு நன்றி. நம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம்.
நாங்கள் இப்பொழுது தியானத்தை ஆரம்பிப்போம். சாயோகாவில் பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. நிலத்தில் அமர முடிந்தவர்கள் இந்த படத்தில் காட்டியவாறு நீங்கள் நிலத்தில் அமர்ந்து கொள்ளலாம். கால்களை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகள் இரண்டையும் உள்ளம் கை மேல் நோக்கி நன்றாக திறந்து கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். 10 விரல் நுனிகளும் நன்றாக வெளிப்படுமாறு கைகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கவனம் தலை உச்சியில் வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு நிலத்தில் இருக்க முடியாதவர்கள் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கைகளை திறந்து வைத்து கால்களை இரு கால்களையும் தனித்தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் கவனம் தலை உச்சியில். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு வீடியோவை நாம் பார்ப்போம். அந்த வீடியோவில் ஸ்ரீமாதாஜி சில உறுதிமொழிகள் மூலமாக நாம் எமக்குள் இருக்கும் அந்த ஆற்றல், இது எமது மன உறுதி, அதாவது வில் பவர் என்று சொல்லுவோம். இந்த மன உறுதி இவ்வளவு காலம் எமக்குள் இருக்கின்றது, அதை நாம் மறந்து விடுகின்றோம். இதை எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவோம். சில உறுதிமொழிகள் மூலமாக இது எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் பயிற்சி. ஸ்ரீமாதாஜியின் வழி நடத்தலில் நாம் இதை பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை பற்றிய ஒரு சிறு விளக்கம். ஸ்ரீமாதாஜி முதலில் சிறிய ஒரு அறிமுக ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருவார். அதன் பின்பு நாம் இந்த பயிற்சியை செய்வோம். இந்த பயிற்சியில் எமது இடது கை மடியில் இருக்கும், அது எமது தூய விருப்பமாகும். வலது கை எமது தூய செயலாகும். எனவே வலது கை மூலமாக எமது இடது பக்க தூய விருப்பத்தை நாம் உறுதிமொழி மூலமாக அது எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த கைகள் முதலில் நாம் எமது இடது இருதயத்தில் வைப்போம். பிறகு சற்று மேல் வயிற்று பகுதி இடது பக்கம், பிறகு இடது பக்கம் கீழ் வயிற்று பகுதி, பிறகு மீண்டும் மேல் வயிற்று பகுதி, இடது இருதயம் மற்றும் இடது பக்கம் கழுத்தும் தோள் மூட்டும் சந்திக்கும் இடம், பின்பு எமது முன் நெற்றி, பிறகு எமது பிடரி பின்பக்கம், பிறகு தலை உச்சி குழி. இந்த இடங்களில் நாம் கைகளை வைத்து உறுதிமொழிகள் ஸ்ரீமாதாஜியின் வழிநடத்தலில் நாம் இதை செய்வோம். இதை செய்யும் போது எமக்குள் இருக்கும் அந்த மன உறுதி, அதாவது வில் பவர், அதுவே எமது குண்டலினி சக்தியாகும். இதை எமது விழிப்புணர்வுக்கு நாம் கொண்டு வருகின்றோம். இவ்வளவு காலமும் எமக்குள் உறங்கிக் கொண்டிருந்த இந்த ஆற்றலை நாம் எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் பயிற்சி. இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் வீடியோ மூலமாக அதை கேட்போம். முக்கியமாக எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்துக் கொள்வோம். இலகுவாக அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து இந்த ஸ்ரீமாதாஜியின் வீடியோ மூலமாக ஸ்ரீமாதாஜியின் வழிநடத்தலை நாம் பின்பற்றுவோம். நன்றி. இந்த வீடியோவானது ஆங்கிலம், தமிழ் இரு மொழிகளிலும் மாறி மாறி சிறிது பகுதியாக வரும். எனவே உங்கள் கவனத்தை சிதற விடாமல் உச்சந்தலையில் வைத்து வீடியோ பார்க்கலாம். சகஜயோகம் எளிதாக ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் ஒரு தியானம். 1970 ஆண்டு ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்களால்
இந்த தியானமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்ம விழிப்புணர்வுக்கும் கடவுளின் அன்புக்கும் விலை கொடுத்து ஈடாகாது என்று ஸ்ரீ மாதாஜி இதை இலவசமாக வழங்கியுள்ளார். பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து ஸ்ரீ மாதாஜி சகஜ யோகத்தை இலவசமாக வழங்கினார். அவ்வாறு மேற்கொண்ட பயணங்களில் ஒன்றுதான் இது. ஆஸ்திரேலிய நாட்டின் தலைநகரமான வியானாவில் நடந்த ஒரு ஆத்ம விழிப்புணர்வு பொது நிகழ்ச்சி. இந்த காணொளி காட்சியை காண்பதோடு மட்டுமல்லாமல் அதில் சொல்லப்படும் முறைகளை தாங்களும் பின்பற்றினால் உங்களுக்கும் ஆத்ம விழிப்புணர்வு கிடைக்கும். இறுதியில் உங்களாலும் குண்டலினியின் விழிப்புணர்வை குளிர்ந்த அல்ல சூடான ஒரு உணர்வாக உள்ளங்கைகளிலோ விரல் நுனிகளிலோ அல்லது உச்சந்தலையிலோ கண்டிப்பாக உணர முடியும். There are 3 conditions which are very simple. 3 எளிய நிபந்தனைகள் உள்ளன. The first condition is that you all have to have full confidence that you will all get your self-realization tonight. உங்கள் எல்லோருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு இன்று இரவு கிடைக்கும் என்பதில் முழு நம்பிக்கை வேண்டும். Second is you are not to feel guilty about anything whatsoever. இரண்டாவது, தாங்கள் எதை பற்றியும் குற்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. This idea of sin, please take it out of your mind. பாவங்களை பற்றிய சிந்தனைகளை மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். This gives you a guilt which makes your left vishuddhi here, this chakra, very weak. அது உங்களுக்கு குற்ற உணர்வை தந்து உங்களுடைய இடது விசுத்தி சக்கரத்தை வலு இழக்கச் செய்கிறது. And this causes a disease called angina, spondylitis, and the lethargy of the organs. அது அஞ்சைனா, ஸ்பாண்டிலிட்டிஸ் போன்ற நோய்களும் உறுப்புகளில் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கிறது. If you have done mistakes, it's all right. After all, you are human beings, you are not God. தாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் பரவாயில்லை, தாங்களும் மனிதர்கள் தானே, கடவுள் இல்லையே. And if you have done mistakes, you should face them instead of putting them as guilt here and torturing yourself. ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதை எதிர்கொள்ளுங்கள், அதை குற்ற உணர்வாக இங்கே போட்டு உங்களை சித்திரவதை செய்யாதீர்கள். In short, forgive yourself and be very pleasantly placed towards yourself. சுருக்கமாக உங்களை நீங்களே மன்னித்து மிக மகிழ்ச்சியாக இருங்கள். Because you are going to enter into the kingdom of God. நீங்கள் இப்பொழுது கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய போகிறீர்கள். This divine power is the ocean of forgiveness. தெய்வீக சக்தியின் மன்னிக்கும் தன்மை சமுத்திரத்தை போன்ற பெரியது. And you cannot commit any mistake that cannot be dissolved by this ocean of forgiveness. இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் கரைக்க முடியாத எந்த வகையான ஒரு தவறையும் உங்களால் செய்ய முடியாது. The third condition is also very simple. மூன்றாவது நிபந்தனையும் மிக எளியது. Third condition is that you have to forgive everyone. மூன்றாவது நிபந்தனை, நீங்கள் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். You have to forgive in general. You don't have to think about each one of them. பொதுவாக எல்லோரையும் மன்னியுங்கள், ஒவ்வொருத்தராக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை. Logically, whether you forgive or don't forgive, you don't do it. பார்க்க போனால் நீங்கள் மன்னித்தாலோ மன்னிக்க இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But if you don't forgive, then you play into wrong hands. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் தவறான கைகளில் சிக்கிக் கொள்கிறீர்கள். Those who have tortured you or troubled you are happy, and you are torturing yourself on their behalf. உங்களை சித்திரவதை அல்லது தொந்தரவு செய்தவர்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர்களின் சார்பாக
உங்களை நீங்களே சுய சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். So what's the use of not forgiving? ஆகவே மன்னிக்காததின் பயன் என்ன? Moreover, the chakra which we call as the Agya chakra in the optic chiasma goes like this, constricted like this. மேலும் ஆப்டிக் சைஸ்மாவில் உள்ள ஆக்ஞா சக்ரா என்று அழைக்கப்படுவது இவ்வாறு மூடியிருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறது. It won't open unless and until you forgive. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் அது திறக்காது. But once you forgive, it opens like this. நீங்கள் மன்னிக்கும் பொழுது அது இவ்வாறு திறக்கிறது. You have to just say, I forgive every one of them. Don't even think of them because it's a headache. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், அவர்களை பற்றி நினைக்க கூட வேண்டாம், அது தலைவலி. These are the only 3 conditions. 3 நிபந்தனைகள் இவைகள் மட்டும்தான். If you really accept them, it will work out very fast. இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது வேகமாக நடைபெறும். You have to cooperate with me. நீங்கள் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். Now, we have to take out our shoes. That will help us a lot because this Mother Earth sucks in our problems. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய காலணிகளை அகற்ற வேண்டும். உதவியாக இருக்கும் பூமி தாய் நம்முடைய பிரச்சனைகளை ஈர்த்து கொள்ளும். Now they have already told you about the left and right side. உங்களுக்கு இடது வலது பகுதிகளை பற்றி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். And as there are 2 powers, we have to put both the feet little away from it. அவைகள்தான் 2 சக்திகள். நம்முடைய கால் பாதங்களை ஒன்றை ஒன்று தொடாமல் பதிக்கவும். You don't have to strain yourself. You have to be comfortable. Only thing, don't bend yourself too much or don't stretch yourself too much till I tell you. சௌகரியமாக உட்காருங்கள், குனிய வேண்டாம், இறுக்கமாக உட்கார வேண்டாம் நான் சொல்லும் வரை. You have to be very comfortable. நீங்கள் மிகவும் சௌகரியமாக இருக்க வேண்டும். You don't have to go to Himalayas for that. அதற்காக நீங்கள் இமயமலைக்கு செல்ல வேண்டாம். And you don't have to suffer. கஷ்டப்படவும் வேண்டாம். Christ has suffered for us already. கிறிஸ்து ஏற்கனவே துன்பப்பட்டு விட்டார். Just have faith in yourself. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். Don't be doubts about yourself. உங்களை நீங்களே சந்தேகப்படாதீர்கள். I assure you, you all can get your self-realization tonight. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு என்று இரவு கிடைக்கும். So now we'll show you how we'll nourish our own centers. You will nourish your own centers. நான் இப்போது உங்களுக்கு சக்தி மையங்களுக்கு எவ்வாறு ஊட்டம் அளிப்பது என்பதை காண்பிக்கின்றேன். Please put your left hand towards me like this. உங்களுடைய இடது கையை இதே போன்று என்னை நோக்கி வைக்கவும். This is symbolic that you want your self-realization because left side is the power of ordinary desire. நீங்களே உங்களுடைய சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்பீர்கள். அது உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்கான அடையாளம். ஏனெனில் இடதுபுறம் நம்மளுடைய இயல்பான ஆசைகளின் சக்தி. All of you have to do it. Those who don't want to do should go away. அனைவரும் செய்ய வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள் வெளியில் போகலாம். Then we have the second power, the power of action on the right hand side, with which we'll be nourishing our centers. மேலும் நம்முடன் உள்ள இரண்டாவது சக்தி செயல்பாடுகளின் சக்தி வலதுபுறம் உள்ளது. அதை பயன்படுத்தி நம்முடைய சக்தி மையங்களை ஊட்டமளிப்போம். Third is the power of Kundalini, which is the power of pure desire.
மூன்றாவது சக்தி குண்டலினி. அதுதான் தூய இச்சையின் சக்தி. So all of you should have pure desire in your heart that you should all get your self-realization. ஆகவே தாங்கள் அனைவரும் உங்களுடைய இதயத்தில் இந்த ஆத்ம விழிப்புணர்வு வேண்டும் என்ற தூய விருப்பம் கொண்டிருக்க வேண்டும். Just put your left hand towards me like this, very comfortably on your lap or on your legs. உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி இவ்வாறு நீட்டுங்கள். சௌகரியமாகவும் உங்களுடைய மடியிலோ அல்லது கால்களிலோ ஓய்வாக இது போன்று. Now with the right hand we'll be nourishing our centers on the left hand side. இப்பொழுது வலது கையை பயன்படுத்தி இடது பக்கம் உள்ள சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். First we do it, we show you, and then we close our eyes and the process will start. எவ்வாறு செய்வது என்பதை நான் காண்பிக்கின்றேன். அதன் பிறகு கண்களை மூடி முழுமையான செயல்முறை தொடங்கும். Please put your right hand on your heart. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். This is the center where the spirit resides. இந்த சக்தி மையத்தில் தான் ஆத்மா இருக்கிறது. If you become the spirit, in the light of the spirit, you become your guide, your master. நீங்கள் ஆத்மாவாக மாறும் பொழுது ஆத்மா உங்களுடைய வழிகாட்டியாகவும் குருவாகவும் மாறுகிறது. Then you put your hand on the upper portion of your abdomen on the left hand side. பிறகு உங்களுடைய வலது கையை இடதுபுறம் உள்ள வயிற்றுக்கு மேற்பகுதியில் வைக்கவும். This is the center of your mastery. ஆதிக்கத்திற்கான சக்தி மையம் இதுதான். This is being created by great prophets. இது மகான்களால் உருவாக்கப்பட்டது. We have to just enlighten it. நாம் அவைகளுக்கு ஒளியூட்ட வேண்டும். Now, please take your right hand in the low portion of your abdomen on the left hand side. இப்பொழுது உங்களுடைய வலது கையை இடது பகுதியில் வயிற்றுக்கு கீழ்ப்புறம் வைக்கவும். This is the center for pure divine knowledge. இதுதான் தெய்வீக அறிவின் சக்தி மையம். Again we raise our hand in the upper portion of our abdomen. மீண்டும் நம்முடைய வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் கொண்டு செல்வோம். Then we raise our right hand on our heart. அதன் பிறகு வலது கையை இதயத்தின் மேல் வைப்போம். Now we raise our right hand in the corner of our neck and our shoulder and turn our head to our right. இப்பொழுது வலது கையை கழுத்தும் தோள்பட்டையும் சேரும் இடத்தில் வைத்துக்கொண்டு தலையை வலதுபுறமாக திருப்பவும். This is the center as I told you. இந்த சக்தி மையம் தான் நான் சொன்னது போல. I told you this center is it gets in trouble when you feel guilty. நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறது. Now, please take your right hand on top of your forehead across and put down your head. இப்பொழுது உங்களுடைய வலது கையை நெற்றி பகுதியில் நேராக வைத்துக் கொள்ளவும், தலையை சற்று தாழ்த்தவும். This is the center where you have to forgive others. இந்த சக்தி மையத்தில் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Now please take your right hand back side of your head and push back your head. உங்களுடைய வலது கையை தலைக்கு பின்புறம் வைத்து தலையை மேல் நோக்கி பார்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, just for your satisfaction, you have to ask forgiveness from the all-pervading divine power. இங்கே குற்ற உணர்வு இல்லாமல், உங்களுடைய தவறுகளை எண்ணாமல், உங்களுடைய திருப்திக்காக எல்லாம் அல்ல இறை சக்தியிடம் மன்னிப்பு கேட்கவும். Now, the last center, which is important. இப்பொழுது கடைசி சக்தி மையம் மிகவும் முக்கியமானது. Please
stretch your palm தயவு செய்து உள்ளங்கையை and put the center of your palm on top of the fontanine bone area, which was the soft bone in your childhood. விரித்து அதன் மைய பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். அந்த இடம்தான் குழந்தை பருவத்தில் மெலிதாக இருந்தது. Now, very important is to push back your fingers. There's a good pressure. There should be a good pressure on your scalp. மிக முக்கியமாக விரல்களை நன்கு விரித்து அழுத்தம் கொடுப்பது அவசியம். Now, please put down your head. தயவு செய்து தலையை கீழ் நோக்கி சாய்க்கவும். Here now, you have to move your scalp 7 times clockwise. இப்பொழுது தலையின் மேற்புறம் உள்ள தசையை வலப்புறமாக 7 முறை சுழற்றவும். That's all we have to do. இவைகள் தான் நாம் செய்ய வேண்டியவை. Now you have to close your eyes. இப்பொழுது கண்களை மூடுங்கள். And till I tell you, please don't open your eyes. நான் சொல்லும் வரை தயவு செய்து கண்களை திறக்காதீர்கள். Both the feet away from each other. இரு கால்களையும் தனித்தனியாக ஊன்றி வைக்கவும். Now please take out your spectacles. தயவு செய்து உங்களுடைய கண்ணாடிகளை கழற்றி வைக்கவும். Put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். What's better this? It's terrible. Such heat I'm absorbing from all of them. Terrible heat they have. Alright, doesn't matter. Please put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். Here now you have to ask me a very fundamental question. இப்பொழுது நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். 3 times. 3 முறை. Mother, am I the spirit? தாயே, நான் ஆத்மாவா? You can call me mother or Sri Mataji. நீங்கள் என்னை அம்மா என்றோ ஸ்ரீ மாதாஜி என்றோ அழைக்கலாம். I have already told you that if you become the spirit, you become your own master. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் ஆத்மாவாக மாறும்பொழுது நீங்கள் உங்களுக்கு குரு ஆகிறீர்கள். So now please take your hand, the upper portion of your abdomen on the left hand side. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இடது வயிற்று பகுதியின் மேற்புறமாக வைக்கவும். Here, you have to say again another question. இங்கு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். 3 times, please ask, Mother, am I my own master? 3 முறை கேட்கவும். தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா?
I've already told you that I respect your freedom. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நான் உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கிறேன் என்று. And I cannot force pure knowledge on you. மேலும் ஞானத்தை நான் உங்களுள் திணிக்க முடியாது. You have to ask for it. நீங்கள் தான் கேட்க வேண்டும். So please take your right hand in the lower portion of your abdomen on the left hand side and press it hard. எனவே உங்களுடைய வலது கையை இடதுபுறம் வயிற்று பகுதியில் கீழ்ப்புறமாக சற்று அழுத்தி பிடிக்கவும். Here you have to ask 6 times because this center has got 6 petals. இங்கே 6 முறை கேட்க வேண்டும், ஏனெனில் இந்த சக்தி மையத்திற்கு 6 இதழ்கள் உள்ளன. Please say, Mother, give me pure knowledge. Please, Mother, give me pure knowledge 6 times. தயவு செய்து கேளுங்கள். தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள். தயவு செய்து தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள் 6 முறை. As soon as you ask for pure knowledge, your Kundalini starts moving upward. தூய அறிவை கேட்ட மாத்திரத்தில் குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர்கிறது. So now, we have to nourish our higher centers so that Kundalini can pass easily through them. குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர ஏதுவாக நாம் மேலே இருக்கும் சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். It has to be nourished with our self-confidence. முழு நம்பிக்கையோடு ஊட்டமளிக்க வேண்டும். So now please take your right hand in the upper portion of your abdomen. இப்பொழுது வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் வைக்கவும். And here you have to say with full confidence 10 times, Mother, I am my own master. Please say 10 times. இங்கே நீங்கள் முழு நம்பிக்கையோடு 10 முறை தாயே, நானே எனது குரு. தயவு செய்து 10 முறை கூறவும். I have already told you that you are not this body, this mind, this ego, these conditionings, but you are pure spirit. நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் இந்த உடலோ மனமோ அகங்காரமோ மமகாரமோ இல்லை, நீங்கள் ஒரு தூய ஆன்மா. So now please raise your right hand on your heart. அதனால் இப்பொழுது தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தின் மேல் வைக்கவும். And here, with full confidence, say 12 times, Mother, I am the pure spirit. இங்கே முழு நம்பிக்கையோடு 12 முறை தாயே, நான் தூய ஆத்மா என்று கூறவும். The all-pervading divine power is the ocean of divine knowledge. எல்லாம் அல்ல இறை சக்தி பெருங்கடலை போன்ற தெய்வீக அறிவுடையது. It is the ocean of compassion and bliss. அதுதான் சமுத்திரத்தை போன்ற அன்பும் ஆனந்தமும். But above all, it is the ocean of forgiveness. இவைகளுக்கு மேலாக கடல் அளவுக்கு மன்னிக்கும் தன்மையுடையது. So whatever mistake you have committed can be easily dissolved by this ocean of forgiveness. எனவே தாங்கள் எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் எளிதாக கரைக்க முடியும். So now please raise your hand on to the corner of between your neck and your shoulder and turn your head to your right. உங்களுடைய வலது கையை இடப்புறமாக உள்ள தோள்பட்டையும் கழுத்தும் சேரும் இடத்தில் வைத்து தலையை வலதுபுறமாக திருப்பவும். Here now with full confidence
Please say 16 times, Mother, I am not guilty at all. இங்கே முழு நம்பிக்கையோடு தயவு செய்து 16 முறை சொல்லவும், தாயே நான் குற்ற உணர்வோடு இல்லை. Please turn your head to your right. தயவு செய்து தலையை வலதுபுறம் திருப்பவும். Now, I've already told you, whether you forgive or don't forgive, you don't do anything. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் மன்னித்தாலோ இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But you torture yourself and play into wrong hands. ஆனால் உங்களை நீங்கள் சித்திரவதை செய்து தவறான கைகளில் மாட்டிக்கொள்கிறீர்கள். Please take your right hand on top of your forehead and put down your head. தயவு செய்து உங்களுடைய வலது கையை நெற்றியின் மேற்பகுதியில் வைத்து தலையை சற்று தாழ்த்தவும். Here you have to forgive everyone in general. Not how many times, but from your heart. இங்கே நீங்கள் அனைவரையும் பொதுவாக மன்னிக்கவும். எத்தனை முறை என்பதில்லை, ஆனால் இதயத்திலிருந்து. If you do not forgive, then you will also miss your self-realization, because Kundalini cannot pass through the constricted Agya chakra. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை இழந்து விடுவீர்கள். ஏனெனில் குண்டலினி கடினமான இந்த ஆக்னிய சக்கரத்தை கடந்து செல்ல முடியாது. Now please take back your hand on the back side of your head and put it up as far as possible. இப்பொழுது தயவு செய்து வலது கையை தலையின் பின்புறம் எடுத்துச் சென்று தலையை முடிந்த வரை பின்னோக்கி சாய்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, for your satisfaction, you have to say, "O Divine Power, please forgive me if I have done any mistakes." இங்கே குற்ற உணர்வோடு இல்லாமல் தவறுகளை எண்ணாமல் உங்களுடைய முழு திருப்திக்காக, கடவுளே என்னை மன்னியுங்கள், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால். Now, this has to be said from your heart, not how many times. இதை இதயபூர்வமாக சொல்ல வேண்டும், எத்தனை முறை என்பதல்ல. Now, please stretch your palm fully. இப்பொழுது வலது உள்ளங்கையை முழுவதுமாக விரிக்கவும். And put the center of your palm on top of the fontanelle bone area. வலது உள்ளங்கையின் மைய பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். விரல்களை Push back your fingers. Why are you not doing, madam? நன்றாக விரிக்கவும். Why is she not doing it? This lady. To listen only. Huh? She only wants to listen. Then let her go. She should go. Alright, now put your right hand on your fontanelle bone area. இப்பொழுது வலது உள்ளங்கையை தலையின் உச்சியில் வைத்து And please put down your head. தலையை சற்று தாழ்த்திக் கொள்ளவும். Here now, you have to move your scalp 7 times clockwise.
But here again, I cannot force self-realization on you. இப்பொழுது நீங்கள் தலையின் மேற்புறம் உள்ள தசையை 7 முறை வல சுழியாக சுற்றவும். மீண்டும் நான் ஆத்ம விழிப்புணர்வை உங்களுக்குள் புகுத்த முடியாது. You have to ask for your self-realization. நீங்கள் தான் ஆத்ம விழிப்புணர்வை கேட்க வேண்டும். So while moving your scalp 7 times, you should just say, Mother, please give me my self-realization. ஆகவே தலை தசையை 7 முறை சுற்றும் பொழுது, தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தாருங்கள். 7 times, please. 7 முறை. Decline. Yes. Now please take down your hands. இப்பொழுது தயவு செய்து இரு கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். Put both the hands like this towards me. Strecken Sie beide Hände mir entgegen. Open your eyes. இரு கைகளும் என்னை நோக்கி இதே போன்று நீட்டுங்கள். Watch me. Watch me without thinking. You can do it. கண்களை திறங்கள், என்னை பாருங்கள், எண்ணங்கள் இல்லாமல் பாருங்கள், உங்களால் முடியும். Now, please put right hand towards me. இப்பொழுது வலது கையை என்னை நோக்கி நீட்டுங்கள். And put down your head and see with your left hand if there is a cool or a warm breeze coming out of your head. தலையை சற்று தாழ்த்தி உங்களுடைய இடது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று தலையிலிருந்து வருகிறதா என்பதை பாருங்கள். You shouldn't put your hand on top of your head, உங்களுடைய கையை தலை மீது வைக்க கூடாது. but away from it. தலையை விட்டு விலகி மேற்புறமாக வைக்கவும். Now, please put your left hand towards me. தயவு செய்து உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி வைக்கவும். And now bend your head and see with your right hand if there's a cool or a hot breeze coming out of your fontanelle bone area. தலையை சற்று தாழ்த்தி இப்பொழுது உங்களுடைய வலது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று வருகிறதா என்பதை பாருங்கள். Now, please put your right hand towards me again. And with the left hand you can see it again. இப்பொழுது தயவு செய்து வலது கையை என் நோக்கி வைத்து இடது கையால் திரும்பவும் பாருங்கள். Now, raise both your hands towards the sky இப்பொழுது இரு கைகளும் வான் நோக்கி உயர்த்தி and ask a question. இந்த கேள்வியை கேளுங்கள். One of these 3 questions, any one of them 3 times. இதில் ஏதாவது ஒரு கேள்வியை, ஏதாவது ஒன்றை 3 முறை. Push back your head and ask the question, Mother, is this the cool breeze of the Holy Ghost? தலையை பின்னோக்கி சாய்த்துக் கொள்ளவும் கேள்விகளை கேளுங்கள். தாயே, இதுதான் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பு சக்தியா? Or ask the question 3 times, Mother, is this the all-pervading power of divine love? Or ask the question 3 times, Mother, is this the Parama Chaitanya? அல்லது 3 முறை, தாயே, இதுதான் பரம சைத்தன்யமா? Just take down your hands. கைகளை கீழே வையுங்கள். All those
who have felt cool breeze or hot breeze from their fontanel bone area or on their fingertips or on their palms, please raise both your hands. குளிர்ந்த அல்லது சூடான உணர்வை உச்சந்தலையிலோ உள்ளங்கைகளிலோ விரல் நுனிகளிலோ உணர்ந்தவர்கள் இரு கைகளையும் தூக்கவும். The whole of Austria, may God bless you. May God bless you. முழுமையான ஆஸ்திரேலியாவை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். I bow to you all. You have now started your saintly life. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் இப்பொழுது புனிதமான வாழ்க்கையை தொடங்கியுள்ளீர்கள். Respect your self-realization. உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வுக்கு மரியாதை செலுத்துங்கள். Sahaja Yoga is a collective happening. சஹஜ யோகா கூட்டாக நடக்கும் ஒரு விஷயம். You cannot do it individually. நீங்கள் அதை தனியாக செய்ய முடியாது. Of course, at home you can meditate, but you have to come to collective. நீங்கள் வீட்டிலே தியானம் செய்யலாம். ஆனால் எங்களுடைய கூட்டு தியான வகுப்புகளுக்கு நீங்கள் வந்தால்தான் உங்களுடைய வளர்ச்சி மேம்படும். Like this figure, if it is sick, the whole body runs for the help of this. In the same way, now you have become the whole. இதோ இந்த விரலை போன்று இதற்கு இது சரியில்லை என்றால் முழு உடலும் அதற்கு உதவி செய்ய ஓடி வருகின்றது. The microcosm has become the macrocosm. நுண்ணுயிர் பேருயிராக மாற வேண்டும். You will have so many blessings and so many miracles that you may not believe them even. உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் நம்ப முடியாத சில அதிசயங்களும் நடக்கலாம். And you will be amazed how fantastically you are so glorious. எவ்வாறு வியக்கும் வண்ணம் தாங்கள் பிரகாசமாக மாறியுள்ளீர்கள் என்பதை கண்டு நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள். But you must learn how to use this power. நீங்கள் கண்டிப்பாக இந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று அறிந்து கொள்ள வேண்டும். You will hardly take a month to master it. முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு மாதத்திற்கு குறைவாக தான் ஆகும். You don't have to pay for this at all. இதற்காக நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. No one is going to pay for it. Only thing, you have to give little time for your self-realization. யாரும் கட்டணம் செலுத்த போவதில்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஆத்ம விழிப்புணர்வுக்காக சிறிது அவகாசம் கொடுக்க வேண்டும். May God bless you. கடவுள் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஒரு 2 நிமிடம் இந்த தியான நிலையை பேணுவோம். நம் கவனத்தை நம் உச்சந்தலையில் வைத்து ஒரு 2 நிமிடம் தொடர்ந்தும் புல்லாங்குழல் இசையுடன் இந்த தியான நிலையில் இருப்போம். அதைத் தொடர்ந்து நாம் உரையாடல், கேள்வி பதில், தொடர் வகுப்புகள் பற்றிய விவரங்கள் தருவோம். எனவே தயவு செய்து இணைப்பில் இருங்கள். 2 நிமிட இசையை தொடர்ந்து நாம் உரையாடலாம். எல்லோரும் உரையாடலாம்.
இப்பொழுது அனைவரும் உங்களுடைய வலது கையை தலை உச்சி குழிக்கு மேல் ஒரு 2-3 அங்குலம் கொண்டு வாருங்கள். ஒரு குளிர் தென்றல் உங்கள் உள்ளங்கைகளில் உணரக்கூடியதாக இருக்கின்றதா? ஒரு குளிர் தென்றல் உங்கள் தலையில் உணரக்கூடியதாக இருக்கின்றதா? அல்லது ஒரு சூடான மெல்லிய வெப்பம் அல்லது ஒரு சிலிர்ப்பு உணர்வு? மற்றும் மிக முக்கியம், நீங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் விழிப்பாக இருக்கின்றீர்கள், ஆனால் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்றீர்களா? அதாவது ஒரு நித்திரை போன்ற நிலை இல்லை, மயக்கம் போன்ற நிலை இல்லை, சோர்வில்லை. நீங்கள் விழிப்பாக இருக்கின்றீர்கள், ஆனால் மனதில் எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நிலை. இதுவே தியான நிலை. இந்த நிலையில் இருக்கின்றீர்களா என்று அவதானியுங்கள். அவதானிப்பு மட்டும்தான். எந்த அனுபவம் ஆனாலும் உங்கள் வேலை, நீங்கள் அதை வெறுமனே அவதானியுங்கள். இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை, அது தானாக நிகழும் நிகழ்வு. இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் நீங்கள் கீழே கொண்டு வரலாம். இப்பொழுது வீட்டில் தியானம் செய்வது எவ்வாறு என்பதை நாம் சிறிது கூறிய பின்பு நாம் கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். வீட்டில் நீங்கள் இந்த 3 படிகளை செய்யுங்கள். எமது அடுத்த தியானம் செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் இந்த ஜூம் லிங்கில் ஆரம்பிப்போம். அதுவரை நீங்கள் இந்த மூன்றையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அதாவது இதுவரை நாம் மறைந்திருந்த எமது ஆற்றல்களை இப்பொழுது நாம் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். எமது வலது கையை இருதயத்தில் வைத்து, நான் ஒரு தூய ஆத்மா. ஆத்மா என்பது தூய்மையான ஒன்று. அதுவே எனது இருதயத்தில் இருக்கின்றது. அந்த தூய்மை அது மற்றும் எமது நெற்றியில் வலது கையை வைத்து நாம் மன்னிப்போம். அனைவரையும் மன்னிப்போம். அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன், மற்றும் எண்ணங்களையும் மன்னித்து விடுங்கள். மனதில் இருந்து வரும் எண்ணங்களையும் மன்னிக்கும் போது அந்த அமைதி நிலை கிடைக்கின்றது. மற்றும் 3வது படி, எமது வலது கையை தலை உச்சியில் வைத்து, இந்த ஆத்ம விழிப்புணர்வை எனக்கு தாருங்கள், இதை நிலை நாட்டுங்கள். இந்த விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொண்டோம். நமக்குள் தூய்மையான ஒரு ஆற்றல் இருக்கின்றது. இந்த ஆற்றல் பல வகையான வேண்டாத விடயங்களால் மறைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றது. அந்த இருள் விலக வேண்டும். அந்த இருள் விலகி உண்மை, தெளிவு, ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும். இதுவே அந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை நாம் கேட்போம். ஆத்ம விழிப்புணர்வை தந்தருளுங்கள். தூய அறிவை தந்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்தருளுங்கள். அதை நிலை நாட்டுங்கள். இந்த 3 படியை நீங்கள் வீட்டில் காலை மாலை ஒரு 10 நிமிடம் செய்யுங்கள். அடுத்த வகுப்பு வரை. எமது அடுத்த வகுப்பு
வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். வகுப்புகள் 1 மணி நேரம் ஜூம் அல்லது ஃபேஸ்புக் மூலம் இணைந்து கொள்ளலாம். இது எமது தொடர்பு இலக்கங்கள். எம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் இது எமது தொடர்பு இலக்கங்கள். இப்பொழுது நாம் உங்களுடைய கேள்வி பதில்கள் அனுபவங்களுக்கு செல்வோம். பிரகாஷ் சார், நீங்க உங்களோட வீடியோவை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி ஓகே. இப்பொழுது உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் மற்றும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது நமக்கு உதவியாக இருக்கும் அடுத்த வகுப்புகளை தயார் செய்வதற்கு மற்றும் உங்களுக்கு உதவுவதற்கு. எனவே உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது பிரகாஷ் சார் அவர்கள் மற்றும் நாம் அனைவரும் உங்களுக்கு உதவலாம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி நீங்க கதைக்கலாம். பிரகாஷ் சார், நீங்க எடுக்கலாம். உங்கள் அனைவருடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ளலாமா? அனுபவத்தை கூற விரும்புபவர்கள் பகிரலாம். இங்கே ஒரு மன அமைதியை உணர்ந்தீர்களா? ஒரு குளிர்ந்த நிலையை கைகளிலும் தலையின் மீதும் உணர்ந்தீர்களா? நீங்கள் மைக் ஆன் பண்ணி அன்மியூட் பண்ணி இந்த ஜூமில் அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசலாம். பேச முடியாத சந்தர்ப்பத்தில் இருப்பவர்கள் இந்த சாட் வழியாகவும் தொடர்புகள் கேட்கலாம். நான் அன்பழகன். சொல்லுங்கள் அன்பழகன். வணக்கம். வணக்கம். இந்த உச்சியில குளிர தன்மை வந்து வருது. அப்படி கை வைக்கும்போது அப்படி வர்ற மாதிரி இருக்கு உணர்வுகள். நல்லது. அந்த எங்கள் குண்டலினி சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்து வரும்போது நீங்கள் அந்த நரம்பு மண்டலங்கள் சக்தியூட்டப்பட்டு அந்த குளிர் உணர்வு வரும். இதில் முக்கியம் என்னென்றால் நாங்கள் அதை தொடர்ந்து அந்த தியான பயிற்சி மூலம் மேலும் மேலும் அதை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சொல்லுங்க. தொடர்ந்து டெய்லி காலையில செஞ்சா ஓகே? அப்படி காலையிலே ஒரு 10 நிமிஷம், முடிஞ்ச மாலையில ஈவினிங்லையும் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. காலை தியானம் மிகவும் நல்லது. ஒரு 10 நிமிடம் போதும். சாப்பாடு விஷயத்துல வந்து அசைவம் சைவம் அந்த பிரச்சனை இருக்காது? இல்லை. சாய யோகாவில சாப்பாட்டில் மற்றும் எங்கள் வாழ்க்கையில எந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் இல்லை. உங்களுக்கு எது நல்லது, எது தேவையான அளவு வேண்டும், அதிகம் இல்லாமல் என்பது உங்களுக்கே தானாக அந்த அறிவு வரும். தியானம் செய்ய செய்ய எங்களுக்கு எது தேவையோ, எங்கள் உடலுக்கு எது தேவையோ அதற்கு அளவானதாக எதையும் சாப்பிடலாம். ஒரு விடயம் அன்னை சொல்லி இருக்கிறார்கள். அசைவம் சாப்பிடும்போது பெரிய மிருகங்களுடைய அந்த இறைச்சி வாய் சாப்பிடுவது நல்லதல்ல. சிறிய மிருகங்கள் உணவு சாப்பிடலாம். நம்மை விட பெரிய மிருகங்கள் அவற்றை சாப்பிடுவது நல்லதல்ல என்று சொல்லி. மீன், கோழி அந்த மாதிரியான உணவுகள் அன்னை சொல்லி இருக்கிறார் சாப்பிடலாம். தேவையான அளவுக்கு, அதிகம் இல்லாமல், கட்டுப்படுத்தாமல் தேவையான. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருந்த இந்த சாட்ல போடுங்க. போட்டுருக்கீங்களா? சரி. இப்ப உங்களுக்கு மேலதிக தகவலை நாங்க அனுப்புறோம். நீங்க எந்த இடத்துல இருந்து நினைறீங்கன்னு சொல்ல முடியுமா? கொழும்புலையா? நல்லது நல்லது. வணக்கம். வணக்கம்.
மற்றவர்களும் உங்கள் அனுபவங்களை பகிரலாம் அல்லது கேள்விகள் இருந்தால் தயக்கப்படாமல் கேளுங்கள். நாங்கள் எல்லோரும் சாதாரணமானவர்கள் தான், உங்கள் கூச்சம் இல்லாமல் கேளுங்கள். நாங்களும் தொடங்கும் போது நிறைய கேள்விகள் இருந்தன, சந்தேகங்கள் இருந்தன. எனவே தயக்கப்படாதீர்கள். அன்பர் ஒருவர் கேட்கிறார், இறுதியான படிப்புரையில் 7 தடவை சுற்றுவது பற்றி தயவு செய்து விளக்கவும். செல்ஃப் ரியலைசேஷன் ப்ராசஸ். நீங்க சொல்லுங்க பிரகாஷ். இது நாம் ஒரு முறை செய்தால் போதும். இது விழிப்புணர்வு அடைவதற்காக அந்த 7-8 பயிற்சிகளில் ஒன்றாகும். இது எப்பொழுதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதற்கு முன்பு விளக்கியது போல் காலையும் மாலையும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஒதுக்குவீர்களானால் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். பின்வரும் வகுப்புகளிலும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் அதை எப்பொழுதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு முறை செய்தால் போதும். உங்களுக்கு குண்டலினி விழிப்பு அடைந்து விட்டது. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று, அதை நீங்கள் 7 முறை சுற்றும் பொழுது அனுபவம் எப்படி இருந்தது? மற்றும் அந்த 7 முறை நாங்கள் எமது தசையை ஒரு சிறிது மசாஜ் செய்கிறோம். ஏனென்று சொன்னால் குண்டலினி சக்தி மேல் எழும்பி வந்து எமது இந்த நாம் மன்னிக்கவில்லை என்றால் அதில் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ நாம் சிறிது மசாஜ் செய்து இந்த தசைகளை மசாஜ் செய்து கொடுக்கும் போது அது இதற்குள்ளால் வெளிவர கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதுவே இந்த 7 முறை சுற்றுவதன் அர்த்தம். மற்றும் இன்னொரு குறிப்பு, நம் நரம்பு மண்டலத்தில் முள்ளந்தண்டில் 7 சக்கரங்கள், 7 சக்தி மையங்கள் இருக்கின்றன. அதுவும் ஒரு காரணம் 7 தடவை சுத்துவதற்கு. மற்றும் நீங்கள் அப்படி செய்வது உங்களுக்கு பயன் அளிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை மீண்டும் செய்யலாம். ஆனால் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல் தடவை செய்வதுதான் முக்கியம். பிரகாஷ் சொன்னது போல். உங்களுடைய வலது கையை நீங்கள் தலையுச்சியில் வைத்து பார்க்கலாம். ஒரு வெப்பம், சூடான காற்று அல்லது ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று, மெல்லிய காற்று வெளிவருவதை நீங்கள் அவதானிக்கலாம். அவ்வாறு சூடாக வந்தால் நீங்கள் தலையில் கொஞ்சம் நன்றாக தலையில் உள்ளம் கையை வைத்து நன்றாக கீழ் நோக்கி அழுத்தி ஒரு சிறிது மசாஜ் கொடுக்கும் போது இந்த தசைகள் இவை வந்து இலகுவடைந்து இதில் ஒரு விரிவு, தளர்வு ஏற்பட உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த அழுத்தம், அதில் இருக்கும் அழுத்தங்கள் குறைந்து. ஸோ அதுவே நாங்கள் இவ்வாறு நாங்கள் தசையை வந்து சிறிது அழுத்தி மசாஜ் கொடுக்கின்றோம். மீண்டும் நீங்கள் அனைவரும் வைத்து பார்க்கலாம். ஒரு சூடான அல்லது ஒரு குளிரான காற்று. இது வரும்போது நாம் மனதில் ஒரு தலையில் ஒரு தளர்வை, ஒரு இலகுவான தன்மையை நாம் உணரலாம். இந்த உச்சிக்குழி தளர்வடைந்து ஒரு நமக்குள் ஒரு அமைதி, மன அமைதி, தலையில் ஒரு தளர்வு, அழுத்தங்கள் குறைந்து ஒரு லேசான ஒரு உணர்வு நாம் உணரலாம். சிறிது கவனத்தை நீங்கள் கூட அதில் நீங்கள் பதித்தீர்களானால் அந்த சுவாசம் கூட எமது இந்த தலை உச்சிக்குழியால் நடைபெறுவதை நாம் உணரலாம். ஏனென்றால் முழு கவனத்தையும் அங்கு வைக்கும் போது எமது இந்த உச்சிக்குழி ஊடாக சுவாசம் நடைபெறுவதையும் அவதானிக்கலாம். இந்த உச்சிக்குழி மூலமாக நாங்கள் இசையை கேட்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் கவனத்தை இங்கே கொண்டு வரும் போது இதன் மூலமாக நாங்கள் இசையை கேட்கலாம். இந்த
இந்த நுண்ணதிர்வுகள், இந்த அன்பு அலைகள், இந்த நுண்ணதிர்வுகள், அன்பு அலைகள், இது எங்கும் பரந்திருக்கின்றது, எமக்குள்ளும் இருக்கின்றது, இந்த பிரபஞ்சம் முழுவதும். இந்த அன்பு அலைகளை அது மெதுவாக உள் செல்வதையும் நாம் உணரலாம். ஸோ இந்த நேரம் அனைவரும் இது உங்களுக்குரிய நேரம். எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய கேள்விகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்களும் அந்த லைவ் சாட் வழியாக கேள்விகள் கேட்கலாம். இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் 3 முறை, 7 முறை, 6 முறை, 21 தடவை, இவை அனைத்தும் நமது சக்கரங்களோடு, அதாவது நமது சூட்சும சரீரத்தோடு தொடர்பானவை. ஒவ்வொரு சக்தி மையங்களும் உப மையங்களை கொண்டிருக்கின்றது. அதாவது இதை இதழ்கள் என்று சொல்வார்கள். அவற்றையோடு தொடர்புடையது. எமது பிரதான சக்தி மையங்கள் 7 சக்தி மையங்கள் நமது உடலில் இருக்கின்றது. இவையே எமது ஆளுமையை தீர்மானிக்கின்றது, எமது ஒவ்வொருவருடைய ஆளுமையையும். இந்த சக்தி மையங்கள் ஒளியூட்டப்படும் போது எமது சக்தி மையங்களை மூடி இருக்கும் வேண்டாத ஆளுமைகள் விலகி அதனுடைய ஆத்மாவின் நற்பண்புகள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. எனவே நாம் ஒரு அமைதியான நல்ல ஒரு ஆளுமை நிறைந்தவர்களாக நாம் மாறுகின்றோம். அதுவே இந்த தியானத்தின் மிக முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கலாம். மற்றும் நன்றி தர்மா, உங்கள் கேள்விக்கு நன்றி. மற்றவர்களும் நிறைய பேர் இன்னும் இணைப்பில் இருக்கிறீர்கள். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி தயவு செய்து கேளுங்கள் அல்லது உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த நேரத்தை நாம் நல்ல வகையில் பயன்படுத்தலாம். நீங்க உங்கள் மைக் அன்மியூட் பண்ணி ஆன் பண்ணி பேசலாம். நமது அடுத்த வகுப்பு வரும் செவ்வாய் ஜூலை 30 மாலை 7:30 மணிக்கு தொடரும். இதே ஜூம் லிங்க், இதே ஃபேஸ்புக் இணைப்பில் தொடரும். மேலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வீட்டில் செய்ய விரும்புபவர்கள் நாம் வாட்ஸ்அப் வழியாக இந்த ரெக்கார்டிங் அனுப்பி வைப்போம். ரெக்கார்டிங் யூடியூப் வழியாக இருக்கும். அந்த லிங்க் அனுப்பி வைப்போம். எனவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல்களை பாருங்கள். இன்னும் நம்பர் தராதவர்கள் அதை தாருங்கள், நாங்கள் அதை சேர்த்து உங்கள் எல்லோருக்கும் இந்த ரெக்கார்டிங் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைப்போம். அடுத்த கேள்வி தயக்கமின்றி கேளுங்கள். இதில் எதுவுமே ஒரு சிறந்த கேள்வி இல்லை, அத்தனை முக்கியமில்லாத கேள்வி என்று எதுவுமே இல்லை. இது உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்கிறீர்கள், அவ்வளவுதான். ஒரு மருத்துவரிடம் செல்லும் பொழுது எப்படி நம்முடைய எல்லா அனைத்தையும் நாம் அவருக்கு கூறுகின்றோமோ அது மாதிரி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி. மேலும் நமது வகுப்புகளில் இலங்கை, இந்தியாவிலிருந்து நாம் இப்பொழுது ஏறத்தாழ 4 வருடங்களாக இந்த வகுப்புகள் நடத்தி வருகிறோம். இலங்கை, இந்தியா, மலேசியாவிலிருந்து நிறைய அன்பர்கள் இணைந்திருக்கிறார்கள். எனவே நீங்களும் தொடர்ந்து வகுப்புகளில் இணைந்து பயன் அடைந்து நீங்களும் சகஜ யோகா மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு
நாம் எல்லோரும் வரலாம். நன்றி ஜெயம் சபாபதி அவர்களே, நன்றி. நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி பேசுவதானாலும் பேசலாம். நன்றி ஈஸ்வரி மேடம். ஈஸ்வரி மாதாஜி, நன்றி. நன்றி நன்றி. இந்த டீச்சர் ஜாயின் பண்ணினாவா? நான் கதைக்கையில ஆஹா. மகேஸ்வரன் மகன் பேர்ல போய் வந்தது போல. ஓகே. ஆஹா ஆஹா ஆஹா. பின்னேரம் வந்துட்டு தான் போனா விட்டு நான் சொல்லி கொடுத்தேன். ஆஹா. ஓகே ஓகே. ஹர்ஷினி எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க நீங்க? அன்மியூட் பண்ணுங்க. ஹர்ஷினி, நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? ஜூம் வழியாக உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கும், அன்மியூட் பண்ண. நீங்க அதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்ன அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணும்போது தயவு செய்து அமைதியாக இருங்கள். சத்தம் வேறு ஏதாவது சத்தம் வந்தால் அது குழப்பாமல் இருக்கும். சரி, நாங்கள் இலங்கை இந்திய நேரம் இப்போது 9 மணி ஆக போகின்றது. நன்றி சந்திரமதி மேடம், நன்றி. வேறு ஏதாவது தகவல்கள்? ரமணி, பிரகாஷ் சார். அரவிந்தன் எப்படி இருக்கிறீங்க? அரவிந்தன் எங்கட போன பேட்ச்ல. சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். எப்படி இருந்தது இந்த முறை உங்களுக்கு? நல்லா இருந்தது. இப்ப ஆயிட்டா, அப்ப நீங்க வர சொல்லியிருந்தீங்க தானே இதுக்கும் அப்ப நான் வந்தேன். மற்றது எங்கட அக்கா வந்திருக்கான்னு நினைக்கிறேன், கலைவாணின்னு சொல்லி. அவ ஜாயின் பண்ண சொன்ன. என் மகளும் இன்னைக்கு வந்தா சின்ன. அப்ப அவன் செய்தா. அப்ப அவன் சொன்ன அப்பா சூடா திவாஜினிக்கா. அவ உங்களோட ஜாயின் பண்ணினாங்களா? என்னோட ஜாயின் பண்ணி நான் எத்தனை வயசு அவங்களுக்கு? அவக்கு இப்ப இந்த ஆகஸ்ட் வந்தா 9 வயசு. இப்ப 8 வயசு அவக்கு. எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க? அவன் கொஞ்சம் இருங்க திவாஜினிக்கா, சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. என்ன நடந்துச்சு உங்களுக்கு? ஹலோ, சொல்லுங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு, எப்படி இருந்துச்சு செய்யற நேரம்? தலையில ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, என்னமோ விளங்குதுன்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? என்ன ஆச்சு? தலையில ஏதோ சூடா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்க தானே? நீங்க கேட்டீங்க, அதுக்குதான் சொன்னேன். வெரி குட், வெரி குட்.
நீங்க திரும்ப செய்ய அவன் செய்ய குளிரா வரும். ஆஹா, ஆஹா. தொடர்ந்து செய்ய. குளிரா வருமோ? ஸ்டார்டிங் அப்படிதான். இப்ப எனக்கும் வந்து ஆரம்பத்துல சரியான சூடா இருந்தது. இப்பதான் எனக்கு அந்த கொஞ்சம் குளிர தன்மை இப்பதான் வந்திருக்கு. ஆஹா, ஆஹா. இன்னைக்கு தான் இவ மகள் இதாகினா, அப்ப அவ இதுக்கு முதல் சொன்னான். அப்ப அவ வாரேன்னு சொல்லி, ஆஹா. அப்ப அதோட சரி இன்னைக்கு வாங்கன்னு அவவையும் வந்து இது பண்ணது வந்து. நல்லது நல்லது, நல்ல விஷயம். நன்றி தீராஜ், உங்களுடைய காமெண்ட்டுக்கு. நீங்க அது நல்ல ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. தீராஜ் டொமினிக், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்க கிளாஸுக்கு வாங்க. எங்கட வகுப்பு வந்து ஒரு 21 வகுப்பு. அந்த 21 வகுப்புல அடிப்படையானது எல்லாம் நாங்க முடிப்போம் வாரம் இருமுறை. எனவே நேரம் ஒதுக்கி வாருங்கள். 21 வகுப்பு, அதாவது ஒரு 10 வாரம், 10 கிழமையில அந்த எல்லா என்ன சொல்றது, அடிப்படை தத்துவம் எல்லாம் முடிச்சு கவர் பண்ணுவோம். நிறைய ஒரு ஞானம், நிறைய அறிவு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் இதுல பெரிய இது. அறிவு மிகவும் அவசியம். அந்த இருள் எங்களுக்குள்ள இருக்கிற அறியாமை விலகினால் அது தானாக எங்களுக்குள்ளே ஒரு நிதானம், ஒரு தெளிவு, மன தெளிவு, அது அமைதிக்கு, நமது வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்று. செல்வ பாரதி, நீங்க மலேசியால இருந்து நினைஞ்சிருக்கிறீங்க? யேஷ் மாதாஜி, செல்வ பாரதி. மலேசியால எந்த இடம் நீங்க? மலேசியா சிரம்பன்ற இடத்துல இருக்கிறோம். சிரம்பன். நீங்க ஹேம்நாத் கிட்டவா? ஹேம்நாத் கோலாலம்பூர்ங்களா? இவங்க கோலாலம்பூர் கிட்ட. நீங்க கோலாலம்பூர். கோலாலம்பூர் கிட்ட, அதுக்கு கீழே கொஞ்சம். உங்களுக்கு மலேசியாவில இருந்து ஹேமநாத் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார், சகஜயோகா. தெரியுமா? அவர் நோர்தர்ன் பார்ட்ல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நோர்தர்ன் பார்ட்டுங்களா? எனக்கு கெஜாவை தெரியும். கஜலட்சுமி. நம்ம ஒரு 2017 அங்க ஒரு SR ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா, கொழும்பு டு திரிகோணமலை வரைக்கும். அங்க ஒரு தடவை வந்திருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு SR ப்ரோக்ராமுக்கு. Nice. And thank you for joining and supporting us today. I'm so happy. This is the first time நான் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருக்குதுன்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கலெக்டிவ்ல வாரம் சாட்டர்டே கலெக்டிவ் போயிருவோம். இன்னைக்கு என்னால போக முடியல. சரி, இந்த கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுறீங்க. ரொம்ப அழகா பிரதர் பிரகாஷ் ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்களும் ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க தமிழ் மொழி மிகவும் சிறப்பு. நீங்களே நல்லா கதைக்கிறீங்க தமிழ். நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்கம்மா சஹஜயோகால? ஒரு 20 வருஷம் இருக்கு. நாங்க இந்த வருஷ கடைசி அல்லது அடுத்த நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல ஒரு ஸ்ரீலங்கா போலாம்னு யோசிக்கிறோம். முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. ஜனவரி பிகினிங்னாக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அப்போ நல்ல, ஏன்னா ஃளைட் சீப். அப்போ எல்லாம் 2 ஜனவரிக்கு அப்புறம் எல்லா செக்டரும் ஃளைட் சீப் ஆயிடும். மேபி வில் பிளான். ஏன்னா ஓடிட்டே நீங்க சொன்னதுல இருந்து என்னோட அட்டென்ஷன் அதுதான் இருக்கு. இந்த ப்ரோகிராம் போணும் சொல்லிட்டு. SR ப்ரோகிராம் அந்த ஸ்கூலுக்குள்ள நம்ம போனோம். உண்மையிலே ஒரு 10 வருஷம் கடந்துட்டோம். ஆனாலும் அங்க போய் நம்ம செஞ்ச அந்த SR எல்லாம் இன்னும் அப்படியே பசுமையாக இருக்குது. இன்னும்
இந்த நுவாரலியா போனோம். ஆஹா. வெரி கிரேட் பிளேஸ் நுவாரலியா. நுவரெலியா நல்ல இடம். நுவரெலியா. ரொம்ப அழகான இடம். எஸ்ஆர் நம்ம போறது அது ஸ்ரீமாதாஜி பிளெஸிங். ஆஹா, ஆஹா. அவங்க இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. நீங்க இன்னும் தமிழ்நாடு போகலையா? போகலையா? ஆஹா. ஆனா ஸ்ரீலங்கா திரும்பவும் வரணும்னு இருக்கு. ஆஹா. பை மதர்ஸ் கிரேஸ் தெரியல அவங்க எப்ப அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க. டிசைர போட்டு வைங்க நெக்ஸ்ட் இயர் ஜனவரி அப்படி. ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. ஈவன் நாங்க அங்க வந்தது ஒரு ஒரு 15-20 பேர் வந்தோம். ஆஹா. இன்னமும் எல்லாரும் பாத்துக்கிட்டோம்னாக்கா இந்த எஸ்ஆர் பத்தி தான் நாங்க பேசிக்குவோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடம் போனது, காலேஜஸ், கோயில்கள், ம்ஹும். ரொம்ப அந்த 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 டிராவலே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வென்ச்சரா இருந்தது. ஆஹா. சோ நீங்க கஜாவோட இப்படி கண்டாக்ட்ஸ் இருக்கா இன்னமும்? இருக்கு. ஆஹா, ஆஹா. இருக்கு, இருக்கு. Kaja is a good organizer. ஓ எஸ். கீழ நாங்க இருக்கிறோம்னா பாத்துக்கோங்களேன். ஷீ இஸ் a சூப்பர் லீடர். சூப்பர் லீடர். அண்ணா வாங்க அக்கா வாங்கன்னு நல்ல வடிவா செய்வாங்க. பெர்ஃபெக்ட் பர்சன். பெர்ஃபெக்ட். அவங்க மாதிரி ஆர்கனைஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. கரெக்டா இது பண்ணணும் இது பண்ணணும்னு ஆஹா, கரெக்டா. ஆஹா. ரொம்ப சந்தோஷம். நல்லது. மற்றும் கிருபா அவர் மற்றது தர்மா இவங்க எல்லாம் நல்ல அனுபவம் நார்தன் அப்படின்னு. சைடு, நான் சவுத் சைடு. சரி சரி. நீங்க கோலாலம்பூர் கிட்ட. நார்தன் நீங்க சொல்றது மிஸ்டர் ஹேம்நாத் நார்தன். நோர்தர்ன் பார்ட் தெரியும். ஆல்மோஸ்ட் தாய்லாந்து பார்டருக்கு கிட்ட இல்லையா? ரைட் ரைட். பிணைங் கிட்ட. பிணை. பின்னாங்க குலின்னு ஒரு இடம் இருக்கு. குலிமா குலிமா குலிம். குலிம் அந்த இடம் தானே. எல்லாம் ஒரு புத்தா பூஜாக்கு வந்திருந்தாங்கல்ல ஸ்ரீலங்கால இருந்து. இன்டர்நேஷனல் புத்தா பூஜா. மை சிஸ்டர் வந்திருந்தாங்க, அக்கா வந்திருந்தாங்க. ஆமா. அந்த சமயம் தான் நாங்க வந்துட்டு அந்த புதுசு எல்லாரையும் தெரிஞ்சது. ரொம்ப அழகான இடம், ரொம்ப சுத்தமான இடம் ஸ்ரீலங்கா. ரொம்ப பிடித்திருந்தது. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மற்றும் கிருபா நீங்க எங்க இருந்து நைறீங்க? கிருபா ஹட்டன்னு போட்டிருக்காங்க. ஹட்டனா? ரைட். ஹட்டன். ஹட்டன் எல்லாம் பிரகாஷ் ரொம்ப பியூட்டிஃபுல் ஏரியா. ஹிலி கண்ட்ரி. ஆமா ஆமா. நாங்க ஹெட்டனும் போனோம். குளிரான கொஞ்சம் இடம் நுவரெலியா மாதிரி. நீங்க பிரகாஷ் வந்துட்டு எங்க தமிழ்நாடுங்களா? ஆமா, நான் தமிழ்நாடு, சென்னை. ஓ சென்னை. சென்னை. பட் ஒரு 20-30 வருஷமா இங்கதான் இருக்கேன். நான் பஹ்ரைன்ல தான் இருக்கிறேன். ஓகே ஓகே. துபாயில எனக்கு இது சஹஜோகா பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சு. ஸ்ரீ மாதாஜி ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் வந்திருந்தாங்க. அப்போ நான் அட்டென்ட் பண்ணேன். அதுல இருந்து அப்புறம் அப்படியே சஹஜோகா இது பண்ணிட்டோம். நானும் ஒய்ஃபு, இப்போ 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் எல்லாருமே சஹஜோகால தான் இருக்காங்க. வெரி குட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணிட்டோமா, அந்த ஜாய் வந்துட்டுனாக்கா சஹஜோகாவை பிடிச்சுக்குவோம் நம்ம. கண்டிப்பா. அந்த அனுபவம் தான் நம்மளுக்கு ஆசிரியர். ஆமா, அந்த அனுபவம், அந்த அந்த இன்னர் ஜாய், அந்த ஹாப்பினஸ், அந்த பவசாகர கடந்துட்டோம்னாக்கா கிரேட். ஆமா. ஆமா. மற்றும் சந்திரிகா எங்களோட இப்ப 6 month 6 மாதத்துக்கு மேல எங்களோட இருக்கிறாங்க. சந்திரிகா
உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க புது ஆட்களுக்கு. வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு வீட்டுல குடும்பத்தோட எல்லாரும் இருந்தோம். நல்லது, வெரி நைஸ். மல்டிமீடியாவில போட்டு அப்ப அண்ணி எல்லாம் வந்திருந்தாங்க. ஓ, நைஸ் நைஸ். நீ சும்மா கேட்கிறவ நானும் வந்தது இல்லை, இன்னைக்கு தான் வந்து செய்தா. எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்ததாங்க உங்களுக்கு? அண்ணி கதைங்களே வாங்க வாங்க வாங்க. கதை வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. ஓகே இல்ல வணக்கம் அம்மா. சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம்? என்ன ஃபீல் பண்ணீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு சற்றே அந்த வலது கைய அந்த பிளரியில வச்சு கொண்டு சற்று அந்த சாஞ்சு ரெண்டைக்குள்ள ஒரு உணர்வு கொண்டு வந்தது. அதான் அத பின் கழுத்துல வச்சுட்டு தலைய மேல உயர்த்தி சொல்லிக்கல ஒரு பய உணர்வா இருந்ததுன்னு சொல்ற. இப்படி இப்படி வச்சு செய்யக்க பய உணர்வா? அதான் அது என்னது எதுக்காக அப்படி வந்ததுன்றதுக்காக நாங்க ஒரு கேள்வி உங்களை கேட்கிறோம். இப்படி வைக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு கடைசியா? அது கொஞ்சம் சூடா இருந்தது. வெரி குட். அது என்னவா இருக்கலாம்னு சொன்னால், இப்ப குண்டலினி சக்தி வந்து உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுடைய மன உறுதி, அதை நீங்க வெளிப்படைய செய்யும் பொழுது என்ன நடக்குமெண்டா, எங்களுடைய ஆள் மனதுல கடந்த காலம் அல்லது எங்களோட முற்பிறப்புகள் ஏதோ எல்லாம் பதிஞ்சிருக்கு. சோ அதுல இருந்து ஏதோ ஒரு பய உணர்வு அது உங்களுக்கு சூடாவளி ஏறி இருக்கு. அது உங்களுக்கே தெரியாது அது ஏன் அந்த பயம் வேண்டா. ஆனா அது அந்த பய உணர்வு இனி போய் 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 மன உறுதி, தன்னம்பிக்கை, அந்த எங்களுக்கு மேலாலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி எங்களை பார்க்குது, எங்களை கவனிச்சு கொள்ளுது என்ற அந்த நம்பிக்கை வேற பய உணர்வு முட்டா போயிடும். இப்ப ஒரு பிள்ளைக்கு பய உணர்வு எப்படி போகும்? அம்மா இருக்கிற, அம்மா எல்லாம் என்ன பார்த்து கொள்றான்ற அந்த நம்பிக்கை வந்த உடனே பிள்ளை இந்த பய உணர்வு போகுது. அதே மாதிரிதான் எம்மை படைத்த அந்த நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியே நாங்க உணர ஆரம்பிச்சோம்னா பய உணர்வு தானா போயிடும். நன்றி. மற்றது நல்ல விஷயம், அரவிந்தன் வந்து 3-4 வருடங்களுக்கு முதல் எங்களை தெரியும், சாயோகாவை பற்றி தெரியும், கனெக்ஷன்ல இருந்தவர் குரூப்ல. போன ஏப்ரல் மாத வகுப்புல தான் தொடர்ந்து வந்தார். அவர் இப்ப தன்னுடைய அக்கா, சகோதரி, மகள் எல்லாரும் அவரை பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது நாங்கள் தான் விளம்பரம், எங்களுடைய மாற்றத்தை கண்டு மற்றவர்கள் வருவார்கள். மிக அருமை. அதே போல் சந்திரிகா இப்ப 2 வகுப்புகளுக்கு முன்பு தை மாதம் அப்படி இணைந்திருப்பார் நினைக்கின்றேன் இந்த வருடம். சோ அவர் வந்ததும் அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் படிக்கிறார்கள் பாடசாலையில். அவர்கள் கணவன் ஏற்றுக்கொண்டார்,
மற்றும் அவரை சார்ந்தவர்கள் அவரை பார்த்து மற்றும் அது மட்டுமல்ல பாடசாலையில் அதிபர் அவரை கேட்டு பாடசாலை தன்னுடைய பாடசாலை பிள்ளைகளுக்கும் வகுப்புகள் நடத்துகின்றார். சோ இது எல்லாம் என்னன்னு சொன்னால் விளம்பரம் நாங்கள் செய்வதில்லை, நாமே விளம்பரம். எம்மை பார்த்து சயோகாவை மக்கள் அறிந்து கொள்கின்றார்கள், எம்மை பார்த்து ஸ்ரீ மாதாஜி குருவை விளங்கிக் கொள்கிறார்கள். சோ அதுபோல் நாம் எம்மை உணரும் போது எம்மை படைத்த அந்த சக்தியை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். சோ அதுவே ஆத்மா. ஆத்மா அந்த சக்தியின் பிரதிபலிப்பு நமது இதயத்தில் இருக்கின்றது. அதை நாம் அறிய அறிய அந்த சக்தியை நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம், அதை பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த நற்குணங்கள், நல்ல ஆளுமைகள், மாற்றம் நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. சோ தொடர்ந்து வாருங்கள், நிச்சயமாக இதில் பலன் இருக்கிறது. ஒரு தருமே யாருமே பலன் அடையாது போனதென்றது நாம் கேள்விப்பட்டதில்லை சாயோகாவில். நன்றிமா, கோடான கோடி நன்றிகள் உங்களுக்கு. பிரகாஷ் சொல்லுங்க. இது நான் தனியே செய்யறதில்லை. பின்னால இந்தியாவில இருந்து எவ்வளோ யோகிஸ் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரை தமிழாக்கம் அவர்கள் தான் செய்கிறார்கள். அந்த உரைகள் இருக்கிறபடியால் நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம். ஸ்ரீ மாதாஜி தான் இது எல்லாம் நமக்கு இலவசமாக தந்தருளி நமக்கு அனுமதியும் வழங்கி இருக்கின்றார். ஓகே, நீங்கள் இனி போய் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று. சோ இதில் மற்றும் பிரகாஷ் மாதிரி சிறு அங்கம் நான் கூட்டு முயற்சியிலே ஒரு சிறு அங்கம். இதுக்கு பின்னால நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வரக்கூடும். இலங்கைக்கு நாங்கள் வந்திருக்கிறார்கள், இனியும் வர இருக்கிறார்கள். மலேசியா, இந்தியா, நிறைய பேர் இருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி. அதான் நாங்கள் ஒரு பெருங்கடல்லே ஒரு துளி, பரமாத்மாவின் ஒரு துளி ஆத்மா போல நாமும் ஒரு சிறு கருவி. விரைவில் நாங்கள் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வருகிறோம். கதைங்க. குமாரதேவி, மிஸ்ஸஸ் குமாரதேவி எங்க இருந்து கதைக்கிறீங்களம்மா நீங்க? கஜாமுகன் சொல்லுங்க. எப்ப ஸ்ரீலங்காக்கு வாங்க? ஸ்ரீலங்கா மேபி அடுத்த வருஷம் தை மாசி. எப்படி எப்படி இருந்தது வகுப்பு உங்களுக்கு? நான் இப்பதான் கோயிலையால கொஞ்சத்தை முதல் தான் நட் பண்ணிதான். உங்களோட அந்த லிங்க் ஒருக்கான போட்டு விட்டீங்க. தொடக்கத்துல இருந்து இதாயினத லிங்க் இருக்குந்தானே, ரெக்கார்டிங். நீங்க எங்கட குரூப்ல இருக்கிறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிருக்கீங்களா? இருக்கா. சரி, ஓகே. அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். அப்ப அதை பார்த்துட்டு நீங்க முடிஞ்ச அளவு வகுப்புகள்ல நேரடியா இணையுங்க. வேலை கொஞ்சம் லேட்டா போச்சு. ஓகே. சரி. எங்க யாழ்ப்பாணமா? நீங்கள் யாழ்ப்பாணமா? எந்த இடம்? யாழ்ப்பாணம் தான். காரணர். ஓகே. சரி மேடம். ஓகே, நன்றி.
ஓகே, மிஸ்ஸஸ் நவா, மிஸ்ஸஸ் குமாரதேவி. மீண்டும் ஒரு முறை நமது வகுப்பு விவரங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மற்றும் ஃபேஸ்புக் வழியாக பெயர் தந்திருக்கும் தவச்சந்திரா மற்றும் அவர் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கிறீங்க, நன்றி. மற்றும் சின்ன தம்பி கமல், நீங்களும் வாட்ஸ்அப் நம்பர் தந்தீங்கன்னா குரூப்பில் இணையலாம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எழுதியும் அனுப்பலாம். மற்றது எமது வகுப்புகள் இதில் நாம் திகதி மாற்றவில்லை. வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு வகுப்புகள் நிகழும். இது எமது தொடர் விளக்கம். இது என்னுடைய நம்பர். இது இந்தியாவில் ஒரு சகயோகி நம்பர். இது பிரகாஷ் சார் அவருடைய நம்பர். நீங்கள் யார் அவர்களோடும் நீங்க கதைக்கலாம். மற்றும் இது எமது வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதில் இருக்கும் இந்த QR கோட்டை பயன்படுத்தியும் ஸ்கேன் செய்தும் நீங்கள் எமது ஆரம்ப வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். ஓகே, வேற யாராவது கேள்விகள் இருக்கா? இல்லாட்டால் நான் இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை வகுப்பில் சந்திப்போம். நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நன்றி பிரகாஷ் சார். ஜெய் மாதாஜி. ஜெய் மாதாஜி. நன்றி செல்வ பாரதி, உங்கள் அறிமுகத்திற்கு. அடுத்த வாரம் சந்திப்போம். சிவரம்யா சிவநாதன், நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணினீங்களா? சிவரம்யா, நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். இப்பதான் நம்ம ஜாயின் பண்ணேன். நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணம், நல்லூர். ஓ, ஓகே. நீங்க எங்கட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா? இல்ல, இன்னைக்கு மெயில்ல வந்திருந்தது. ஓ, ஐ சி. ஓகே, நீங்க அந்த எங்கட ப்ரோக்ராம் முடிஞ்சது. நீங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் இந்த சாட்ல தாங்க. நாங்க உங்களை வந்து எங்கட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கிறோம். மற்ற இன்றைய வகுப்பினுடைய இந்த வீடியோ வந்து உங்களோட நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க அதை பார்க்கலாம். இன்றைய வகுப்பை பார்த்த பின்பு வருகிற செவ்வாய்க்கிழமை அடுத்த வகுப்பு நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ இனி வாரம் செவ்வாய் வியாழன் 2 நாளும் நான் எங்களோட வகுப்பு தொடரும். வகுப்பமா இலவசமா? ஓமோ. நேரம் மாலை 7:30 மணி. செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு தொடரும். சரியம்மா, நன்றி. சரி, ஓகே.
ஓகே, ஸோ அனைவருக்கும் நன்றி என்று நம்மோடு இணைந்து கொண்டமைக்கு. உங்கள் அனைவரையும் அடுத்த செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் சந்திப்போம். வணக்கம்.